interesting arm called Native Angels Network, which is what I was telling to you earlier. Mr. Sivarajah is also been a special invitee to the executive committee of the Madhya Association of Madurai, and on a social front, he has also been a past president of Rotary Club Madurai. Apart from that, he's been one of the most sought after speaker and has delivered across 100 plus talks related to business and others to lots of business houses and also to the educational institutions. On a personal note, Mr. Sivarajah has done his undergraduation from chemistry in Tyagaraja College of Arts, and he is an MBA dropout from Tyagaraja School of Management. And on his family front, he's been supported much by his beloved wife, and who is also a journalist. It's the Madurai edition of the Times of India, and is a proud father of Ms. Sindhuja and Mr. Dev Ramanathan. His areas of interest are social, political structures. So this is Mr. Sivarajah for you. Over to you, sir. Welcome you. Yeah, thank you. Yeah, shall I proceed or any other? So you can start this. We'll have the questions at the last. Yeah. So thank you so much, CI Toothukudi as well as YI Tuticorin, and my special thanks to my maybe a kind of an elder brother, kind of Edwin Samuel sir. I always respect him and look forward to him for any personal as well as professional support. So thank you, Edwin sir, for inviting me here. So now in session like I know this is a CEO talk session. Normally, like I'm also part of CIA since 2004 or 5, I think. So maybe almost 15 years I'm in CIA. So maybe if I know how the CIA talk sessions are conducted from the beginning. So நான் இன்னைக்கு வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி அல்லது வந்து வெஞ்சர் கேபிட்டல் பத்தி நான் அங்கங்க டச் பண்றேன். பட் இட் இஸ் கோயிங் டு பி லைக் மை பர்சனல் ஆஸ் அ பர்சன் who founded this initiative for the first time in the country. So அந்த ஒரு பர்சனல் ஸ்டோரி தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். நான் இது வரைக்கும் ஒரு பர்சனல் ஜர்னி ஆஃப் அ ஃபவுண்டர் ஆஃப் an organization or a CEO's organization, I mean அந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து I think this is the first time that I'm sharing a story. So again my sincere thanks to Edwin Samuel sir for giving me this opportunity. So like I don't want to tell you kind of a personal boasting information. அது என்ன பத்தி நான் நிறைய வந்து நான் இப்படி பண்ணிருக்கேன் அப்படி பண்ணிருக்கேன் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி வந்து ஒரு பர்சனலா வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. ஸோ நான் என்ன மாதிரியான அப்ஜெக்டிவோட இந்த செஷனை நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஒரு ஐ திங்க் ஒரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆட்களா இருக்கலாம், மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்களா இருக்கலாம், அல்லது ஒரு நிறைய தோல்வி அடைந்தவங்களா இருக்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன ஸ்டோரிஸ் இருக்கும். ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் தான் அவங்களுடைய வாழ்க்கையே. அதுல இருந்து நாம எப்படி வந்து ஒரு சில டேக் அவேஸ் எடுத்துக்க முடியும், அதை நம்ம இன்ஸ்பிரேஷன் சொல்றோம். அந்த இன்ஸ்பிரேஷன்ங்கிறது வந்து என்னை பொறுத்தவரையில நான் நிறைய இன்னைக்கு சொல்ல போறது வந்து ஒரு ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் தான். நான் நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கிறேன், நிறைய ஃபெயிலியர்ஸ் சந்திச்சிருக்கிறேன், நிறைய மற்றவங்க எடுக்காத சில டிசிஷன்ஸை நான் எடுத்திருக்கிறேன். என்னோட லைஃபை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறைய எக்ஸ்டர்னல் இம்பாக்ட். இந்த மாதிரி இப்ப இன்னைக்கு கோவிட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை வேற வேற மாதிரி மாறி போயிருக்கும். அந்த மாதிரி வந்து சின்ன வயசுலயே சில அனுபவங்கள்லாம் இருக்கு. ஸோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ஐ தாட் லைக் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் ஒரு லைஃப்ல வந்து நம்ம ஸ்டோரி சொல்ற அளவுக்கு வந்து நம்ம பெரிய ஆளானா நிஜமா கிடையாது. பட் எல்லாருடைய இப்ப இந்த ஆடியன்ஸ்ல இருக்கக்கூடிய பல பேருடைய லைஃபை வந்து நம்ம தனியா கேட்டோம்னா அதுல ஒவ்வொன்றிலையும் அற்புதமான அழகான ஆழமான சின்ன சின்ன கதைகள் இருக்கும். லைஃப்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஹவு மச் மணி யூ மேக் அட் த எண்ட் ஆஃப் த டே, இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் அவர் மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம த்ரூ அவுட் த லைஃப் நம்ம கலெக்ட் பண்ண சின்ன சின்ன மெமரிஸோட ஒரு கலெக்ஷன் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கோ அல்லது வந்து நம்மளை ஃபாலோ பண்றவங்களுக்கோ அல்லது நம்ம கூட சேர்ந்து இருக்கவங்களுக்கோ
நாம விட்டுட்டு போறது வந்து நம்மளை பத்தி அந்த அழகான மெமரிஸ் தான். ஸோ அதனால வந்து நான் அந்த மெமரிஸை வந்து ஒரு 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 லேர்னிங்கா நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கறத வந்து நான் ஷேர் பண்றதுக்கு நினைச்சுக்கிறேன். அதே நேரத்துல நீங்க இங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு 1 hour வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும். மேபி அது சின்ன சின்ன டேக் அவேயா இருக்கலாம், அல்ல சின்ன சின்ன இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம், அல்லது சுத்தமா வந்து ஒரு half of the டைம் வந்து சுத்தமா வந்து உங்களுக்கு இரலவெண்டா கூட இருக்கலாம். அதுக்காக அப்படி இருந்தா என்னை மன்னிக்கணும், ஆரம்பத்திலேயே நான் சொல்லிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்து யாரு கூடயாவது என்னுடைய ஒரு வே ஆஃப் லைஃப் அல்லது என்னுடைய ஒரு ஜேர்னி வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, see how I connected with Edwin sir for a past several years. So there are some reasons for my connection with him, like that. நிறைய பேர் அங்க தூத்துக்குடியில என்னுடைய ரொம்ப க்ளோஸா கனெக்டடா இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வே ஃபார்வர்ட் இதுக்கும் இது வந்து இது ஒரு சின்ன ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷனோட நான் வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் நமக்கு தேவையில்லை. ஸோ ஏன்னா இன்னைக்கு நான் பேச போறது எல்லாமே வந்து நான் என்னுடைய ஒரு பயணத்தை தான் நான் சொல்ல போறேன். அந்த பயணத்துல இருந்து சில விஷயங்கள் வந்து ஒரு டேக்அவே இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா திட்டாதீங்க, இன்னொரு டைம் இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தனியா மெசேஜ் போடுங்க. I will, because this is the first time that I'm sharing a story, though I've done hundreds of workshops, even on CII Southern Indian Forum la CK Ranganathan sir oda entrepreneurship events la I've done so many panel coordination, personal keynotes நிறைய பண்ணியிருக்கிறேன். பட் ஒரு தனிப்பட்ட ஸ்டோரி இதுதான் நான் ஃபர்ஸ்டா பண்றேன். ஸோ அதனால தான் எனக்கு அதை ஒரு இன்ஃபேக்ட் சொல்ல போனா அது சின்ன ஆடியன்ஸா இருந்தால் கூட எனக்கு வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு முதல் தடவையா ஒரு மேடையில் ஏறுற மாதிரியான ஒரு சின்ன ஃபீலிங், பிகாஸ் ஐ எம் டேக்கிங் a new topic. So with this small ஒரு கான்டெக்ட் செட்டிங் ஐ வில் கோ இன்டு மை presentation. ஆனா இந்த ஜூம் கால்ல வந்து நம்மளா பேசிட்டு இருக்கிறத விட அந்த presentation வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், கொஞ்சம் கனெக்ட் பண்றதுக்கு. So let me go into the presentation. ஜார்ஜ் எனக்கு கோ-ஹோஸ்ட் பண்ண முடியுமா அல்லது எனக்கு ஸ்கிரீன் ஷேர் எனேபிள் பண்ணுமா? சார் நான் பண்ணிட்டேன் சார், நீங்க இப்போ பண்ணீங்களா? நேட்டிவ்லீட் ஃபவுண்டேஷன் ஒரு அக்கவுண்ட் இருக்கும் பாருங்க, இன்னொரு அக்கவுண்ட். ஜார்ஜ் ரெண்டு அக்கவுண்ட் இருக்கும், அது ரெண்டையுமே கோ-ஹோஸ்ட் பண்ணுங்க. ரெண்டு மிஷின், இன்னொரு மிஷின்ல இருக்குது. பண்ணிட்டேன் சார். Yeah. Thanks, George. So இது வந்து I've titled this as a selfish journey of a social entrepreneur. அது சில நேரத்துல இது ஐரானிக்கலா இருக்கும். சோஷியல் ஆண்டர்பிரினர்னு நான் என்ன சொல்லிக்கிறேன். என்னுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படித்தான் என்னுடைய அறிமுகம் இருக்கும். ஸோ ஒரு சோஷியல் ஆண்டர்பிரினருக்கு ஒரு செல்ஃபிஷ் ஜேர்னி அப்படிங்கிறது வந்து ஐரானிக்கலா இருக்கு அப்படின்னா, எஸ், அது ஒரு ஐரானிக்கலா தான் இருக்கும். அதை பத்தி வந்து ஐ ஹாவ் லெஸ் ரிக்ரெட்ஸ். பட் இந்த செல்ஃபிஷ்னஸ் என்ன அப்படிங்கிறது வந்து, ஏன்னா செல்ஃப்லெஸ் அப்படிங்கிற அந்த செல்ஃப்லெஸ்ன்னு சொல்றாங்களா, ஐம் செல்ஃப்லெஸ் பர்சன், அவர் ஒரு செல்ஃப்லெஸ் ஆளு அப்படின்னு சொல்றதே ஒரு மிகைப்படுத்தல் தான். பெரும்பாலான சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அது நாமளே ஏமாத்திக்கிற ஒரு விஷயமா இருக்கும், அல்லது வந்து ஒரு ஃபால்ஸா நம்மளை பத்தி ஒரு இமேஜ் பில்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். எல்லா பர்சனுக்குமே வேற கான்டெக்ட்ல ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கத்தான் செய்யுது. அது மாதிரி வந்து நான் நிறைய என்னுடைய நண்பர்கள் என்னை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து ஒரு செல்ஃப்லெஸ் பர்சன் சொல்லுவாங்க. அது ஒரு டெம்பரரியா ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் நம்ம மனசாட்சிக்கு வந்து அது அப்படி முழுமையா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இது கிடையாது. ஸோ ஒரு செல்ஃபிஷ் ஜேர்னி தான் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கறத வந்து மேபி எண்ட் ஆஃப் த ஸ்லைட் வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். So I'm going to tell you a story or collection of stories in my life. அதை வந்து எப்படி வந்து எனக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புது பாடங்களை கத்துக்க வரும்போது நினைக்கிறேன். அந்த நான் கற்ற பாடங்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய, குறிப்பா கொஞ்சம் சின்ன வயசுல ஒரு 40 வயசுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து ஒரு கிரியேஷன், ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேஷனை வந்து நாம எல்லாரும் பார்க்கக்கூடிய பார்வை என்ன, அதுக்கு இன்னொரு பார்வை இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஒரு 42வது வயதுல வந்து எனக்கு ஒரு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் I'm 50 years. ஸோ ஒரு 42வது வயசுல வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் பில்டிங்கை வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தேன். அந்த ஜேர்னி இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர், ஒரு ரொம்ப ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்ச ஒரு ஆண்டர்பிரினர்,
இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் அல்லது வந்து த்ரூ அவுட் த வேர்ல்ட் தமிழ் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு பெரிய அளவுல சாதிச்ச ஒரு பெரிய கம்பெனிஸை ரன் பண்ற ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 75 to 80% வந்து என் கூட கனெக்டட் இதுல இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு பர்சனல் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் சர்க்கிள்ல இருக்கிறாங்க. அப்படின்னா நான் வந்து ஒரு 1000 கோடி ரூபா 2000 கோடி ரூபா கம்பெனி ரன் பண்ணியிருக்கணும். பட் அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல. ஸோ அப்போ என்ன வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பல விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். யா ஸோ இன்னைக்கு லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டுடே. நான் பிறந்த வயசுல இருந்து நான் ஆரம்பிக்க போல. இன்னைக்கு இந்த 2020ல என்னை பத்தி நிறைய பேர் தமிழ்நாட்டுல தெரியும் அப்படின்னா, அல்லது இன்னைக்கு வந்து நீங்க என்ன இங்க கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா, அது வந்து நேட்டிவ்லீட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்த ஒரு பொசிஷன் தான். ஸோ இந்த 2020ல நான் நேட்டிவ்லீட், ஆனா என்னோட ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து நேட்டிவ்லீட்ல இருந்து வந்த ஒரு ஐடென்டிட்டி தான். இது வந்து ரொம்ப பழைய ஆர்கனைசேஷன் கிடையாது. சொல்லப்போனா அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எக்ஸிஸ்டன்ஸே வந்து 2012ல தான் பண்ணணும். அது ரொம்ப ஆக்டிவா பண்ண ஆரம்பிச்சது வந்து 2014 எண்டுக்கு அப்புறம் தான் பண்ண ஆரம்பிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான். பட் இந்த 5-6 இயர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து இன்னைக்கு நிறைய பேரை வந்து கனெக்ட் பண்ணிருக்கு. ஸோ அதனாலதான் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிருக்குது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேர் என்னை பத்தி தனியா தெரிஞ்சவங்களோ அல்லது நேட்டிவ்லீட் பத்தி தெரிஞ்சவங்களோ பாத்தீங்க அப்படின்னா, இந்த சில விஷயங்கள் வந்து அது ஒரு கம்யூனிகேஷனா போயிருக்கு. நாங்க வந்து இது ஸ்லோகன்ஸா ரெடி பண்ணி கம்யூனிகேட் பண்ணல. இதெல்லாம் வந்து அங்கங்க நம்ம பேசுனது, நம்மளோட தொடர்புல இருக்கிறவங்க பேசுனதுல இருந்து வந்த ஒரு விஷயம். ஸோ நேட்டிவ்லீட் இஸ் அன் ஆர்கனைசேஷன். நாங்க வெறும் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க. ஸோ அப்படி மட்டுமானா இல்ல, ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது வெஞ்சர் கேபிட்டல் வந்து எங்களுடைய ஒரு பகுதி. அதை பத்தி நான் போற இந்த டாக்ல வந்து நான் அங்கங்க உங்களுக்கு டச் பண்றேன், அல்லது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா கேட்கறதுனா நம்ம கேட்கலாம். ஸோ இந்த மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் இன் தமிழ்நாடு குயிக்கா வந்து நான் சில விஷயங்கள் பண்றேன், ஷேர் பண்ணிக்கிறேங்க. தமிழ்நாடு வந்து இன்னைக்கு நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து நெகட்டிவா சில ஒப்பீனியன் சொல்லுவாங்க. தமிழ்நாடு வந்து மோசமான ஒரு மாநிலம், லஞ்சம் ஊழல் ஜாஸ்தி, இதெல்லாம் உண்மையா இருந்தால் கூட இன்னைக்கு வந்து நீங்க டேட்டா எடுத்து பாருங்க. யாரும் சொல்றதை நீங்க கேட்காம இன்னைக்கு டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்டோடைய சில வெப்சைட்ஸ்ல வந்து உங்களுக்கு டேட்டா இருக்கு. அந்த டேட்டா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி பேராமீட்டர்ஸ் வந்து தமிழ்நாடு வந்து நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்குள்ள தான் இருக்கும். அது குறிப்பா வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா நம்பர் 1 இருக்கும், தமிழ்நாடு நம்பர் 2 இருக்கும். அது ஏன் மகாராஷ்டிரா நம்பர் 1 இருக்குன்னா, பாம்பேங்கிற ஒரு ஊரு, பாம்பேல வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கிறாங்க. ஸோ அக்கௌண்ட் அங்க ஃபைல் பண்றாங்க. அதர்வைஸ் இஃப் யூ டேக் த நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் and number of people working in companies, அதாவது இண்டஸ்ட்ரி எம்ப்ளாய் பண்ணக்கூடிய அந்த நம்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி, கம்பெனிஸ் உடைய நம்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி, தமிழ்நாட்டுல தான் அதிகம். ஸோ வாட் தட் அந்த மெசேஜ் என்னத்தை நம்ம கன்வே பண்ணது அப்படின்னா, தோ டெக்னிக்கலி மகாராஷ்டிரா இஸ் நம்பர் 1, பட் லாஜிக்கலி வந்து தமிழ்நாடு இஸ் தி நம்பர் 1 அப்படிங்கிறது வந்து அந்த பாம்பே மட்டும் இல்லை அப்படின்னா, அல்லது பாம்பேல வந்து எல்லாமே ஹெட் ஆஃபீஸ்லாம் அங்க ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா தமிழ்நாடு தான் நம்பர் 1 பை ஜிடிபி. இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க வரக்கூடிய அந்த டர்ன் ஓவர்ல பாத்தீங்க அப்படின்னா, ஸோ தமிழ்நாடு வந்து இருந்தால் கூட ஹையர் எஜுகேஷன், ஹெல்த் கேர், இந்த மாதிரி பல பேராமீட்டர்ஸ்ல ஹையர் எஜுகேஷன்லாம் பாத்தீங்கன்னா நேஷனல் இந்தியன் ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட 24%. தட் மீன்ஸ் ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு காலேஜுக்கு போறவங்க 24% தான். பட் தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட அது வந்து 50%. ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் ஆஃப் தி நேஷனல் அவரேஜ். ஹெல்த் கேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் வந்து வி ஹாவ் வெரி டீசன்ட் லைக் ஸ்டாண்டிங். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது. பட் அதே மாதிரி காலேஜஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஹையர் எஜுகேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா எகெயின் இந்த நம்பர் 1 பொசிஷன் அல்லது அந்த நம்பர் 2 பொசிஷன் வந்து கொஞ்சம் அப்படியே டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. மெயின் என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய எஜுகேட்டட் கிராஜுவேட்ஸை நம்ம உருவாக்கிட்டோம். அவங்களுக்கு தேவையான அளவு வந்து வேலை வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து ஆஸ்பிரேஷன்ஸ் லெவல் கூடி போச்சு. ஸோ அவங்க வந்து என்னன்னா மீனியல் ஜாப்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அவங்க தயக்கம் காட்டுறாங்க. இது கூட நிறைய பேர் டிபேட் பண்ணுவாங்க, வேலையே இல்லாம இருக்கான் ஆனா வந்து கிடைக்கிற வேலையை செய்ய மாட்டேங்கிறான், அதனால நம்ம நார்த்லயோ நார்த் ஈஸ்ட்ல இருந்தோ இங்க கொண்டாந்து இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் பாவம், அவங்களுடைய சிச்சுவேஷன் ரொம்ப பாவமா இருக்கு இப்போ. ஸோ அவங்கள வந்து நம்ம இங்க எம்ப்ளாய் பண்ண வேண்டியிருக்கு அப்படிம்பாங்க. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு எலிவேட்டட் பீப்புளை நீங்க வந்து ஒரு லெவலுக்கு இன்னைக்கு we have to think that we are living
இன் நாலேஜ் எக்கானமி. நாம வந்து இன்னைக்கு வந்து ஒரு அறிவுசார் பொருளாதாரத்துல இருக்கிறோம், சரிங்களா? லேபர் எக்கானமில இருந்து தாண்டி வந்துட்டோம் 1970s அப்புறமே. ஸோ அப்போது எனக்கு நம்ம திரும்ப வந்து நம்ம பசங்களை நாம வந்து பின்னாடி இழுக்கக்கூடாது, லேபர் எக்கானமிக்கு இழுக்கக்கூடாது. ஸோ அவங்களுடைய நாலேஜ் எக்கானமிக்குல அவங்க தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா அது படிப்பு மூலமா தள்ளி விட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஒரே வழி வந்து மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் தமிழ்நாட்டுல வரணும். வந்தாதான் வந்து தமிழ்நாடு அந்த நம்பர் 1 பொசிஷனை தக்க வச்சுக்க முடியும். அண்ட் மேக்கிங் டீ அண்ட் த நெக்ஸ்ட் கலிபோர்னியா. கலிபோர்னியா வந்து இன்னைக்கு உலகத்திலே உலகத்தை ரன் பண்றது, நம்ம சைனா ஸ்டோரி ஒரு சைட்ல இருந்தாலும் இன்னைக்கு வந்து நம்ம எடுத்துட்டு இருக்க அத்தனை ஐடி ப்ராடக்ட்ஸ், அந்த ஃபேஸ்புக், கூகுள், ஜூம், வாட் எவர் யூ நேம் இட், எவ்ரி கம்பெனி ஹாஸ் they have their headquarters in California. அமெரிக்கால 50 ஸ்டேட் இருக்கு. இந்த 50 ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஜிடிபில 1/5 of the GDP வந்து contributed by California. So California is a very powerful state in US, not only in US but for the world also. So why don't we think of making Tamil Nadu the next California of the world? So அப்படிங்கிற ஒரு கனவு. ஒரு ஃபேமிலியில இருந்து ஒரு ஆண்டர்பிரினர் வரணும், ஒன் ஆண்டர்பிரினர் இன் ஈச் ஃபேமிலிங்கிற ஒரு கனவு. அப்வர்ட் சோஷியல் மொபிலிட்டி த்ரூ ஆண்டர்பிரினர்ஷிப். இன்னைக்கு வந்து நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி பேசுறோம். ஒரு காலத்துல வந்து நீதி கட்சியில ஆரம்பிச்சு, பெரியார்ல ஆரம்பிச்சு, அண்ணா, கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இவங்க அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஒரு சொல்லி நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியும் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஈக்குவல் இது கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு ஒரு ஃபோரனர். நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா அதையும் தாண்டி அந்த ஒரு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி வந்து எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் வந்து அந்த சோசியல் அப்வர்ட் மொபிலிட்டி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா மக்களுக்கும், எல்லா தரப்பு மக்களுக்கும் என்ன, இப்ப நீங்க இங்கிலீஷ் பேசினா தான் வந்து ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், ஒரு பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு அப்வர்ட் சோசியல் மொபிலிட்டியை வந்து கொடுக்க முடியுமா? மேக்கிங் தமிழ்நாடு 1 trillion எக்கானமியோடைய நண்பர் சுரேஷ் சம்பந்தம் அவர் வந்து இந்த கான்செப்டை ஒரு ரொம்ப பிரபலப்படுத்துறாரு. தமிழ்நாடுடைய ஜிடிபியை வந்து 1 trillion எக்கானமியா கொண்டாடணும்னு. அதுக்கு வந்து நேட்டிவ்லீட் வந்து ஒரு சின்ன பங்களிப்பு பண்ண முடியுமா? ஒரு மேசிவ் தமிழ் ஃபேமிலியா, உலகளாவிய ஒரு தமிழ் ஃபேமிலியா வந்து, அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுடைய ஃபேமிலியா வந்து இதை கொண்டு வர முடியுமா? ஃபார் மியூச்சுவல் சப்போர்ட், ஒரு கம்யூனிட்டி ட்ரிவனா. ஏர்லி ஸ்டேஜ் ஆண்டர்பிரினர்ஸ், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. ஒருத்தர் ஒரு ஐடியாவை யோசிக்கிறாரு, ஒரு சின்ன வெஞ்சர் பண்றாரு அப்படின்னா அந்த we are not like ஒரு ஸ்டேஜுக்கு மேல இருக்கிற ஆட்களை வந்து நாங்க டார்கெட் பண்றது இல்ல. நீங்க கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்குள்ள இருந்தீங்கன்னா தான் Nativelead can do some help. That is where we work on. So அந்த மாதிரியான ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆண்டர்பிரினருக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. லோக்கல் ரூட்ஸ், எங்களுக்கு இந்த லோக்கல், இப்ப இன்னைக்கு எல்லாருமே பேசுறாங்க லோக்கலைசேஷன் பத்தி, பட் நாங்க ஆரம்பத்துல இருந்து அதான் பேசிட்டு இருக்கோம். நேட்டிவ்லீடோடைய ஒரு அறிமுகமே எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து லோக்கல் கம்யூனிட்டி, இங்க இருக்கக்கூடிய எம்பவர்ட் பீப்புள். நீங்க இண்டஸ்ட்ரி லீடர்ஸா இருக்கலாம், நாலேஜ்ல வந்து நீங்க ஒரு சக்தி வாய்ந்த மனிதரா இருக்கலாம். நாம ஒரு அமைப்பா சேர்ந்து நம்ம ஊர்ல இருந்து வரக்கூடிய இளம் தொழில் முனைவோர்களுக்கு நாம எப்படி வந்து ஒரு ஹெல்பிங் சிஸ்டம் வைக்க முடியும், கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நேட்டிவ்லீடோடைய ஒரு ஸ்ட்ரக்சர். நான் போக சொல்றேங்க, நான் ஒரு இதுக்கு நிறைய டைம் எடுத்துக்க விரும்பல. ஸோ திஸ் இஸ் வாட் people feel about Nativeleadங்க. ஸோ நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எனேபிளிங், நர்ச்சரிங், இன்குபேட்டிங், இன்வெஸ்டிங்னு சொல்லுவோம். 4 விஷயம் பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எடுத்தீங்கன்னா, எனேபிளிங்கிறது வந்து ஒவ்வொரு எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்றோமோ அந்த இடத்துல வந்து நாங்க என்ன பண்றோம்னா, அங்க உள்ள காலேஜஸ்ல போயிட்டு நீங்க வந்து வேலை பார்க்கறது, வேலை தேடுறது தப்பு கிடையாது. பட் அதையும் தாண்டி வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து நீங்க கம்பெனிஸை கிரியேட் பண்ணணும். உங்களுக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். வேலையை கேட்கறது மட்டும் இல்லாம வேலை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு பர்சனாலிட்டியை டெவலப் பண்றது முக்கியம் அப்படிங்கறது வந்து பண்றோம். இது நாங்க இப்போ ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்டோடய சேர்ந்து நிறைய பண்றோம். ஸோ அதுல எனேபிளிங் சொல்றோம். நர்ச்சரிங்கிறது வந்து பிகாஸ் வி டோன்ட் கான்சென்ட்ரேட் மச் ஆன் த யூஷுவல் பிசினஸ் டைப். அதாவது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தொழிலை ஒருத்தர் பண்றாங்கன்னா அதை நாங்க அவ்வளவு தூரம் கண்டுக்கிறது இல்லை. அவங்களுக்கு எப்படி வந்து நாம இனோவேஷனை கொடுக்க முடியும்னு பாக்குறோம். அது மாதிரி நர்ச்சரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு புது ஐடியாவோட வந்தா அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா, அந்த ஐடியா வந்து ஒரு பிசினஸ் மாடலா பில்ட் பண்ண முடியுமா, அது அவனுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழியை கொடுக்குமா. அந்த மாதிரி எங்களுடைய மெம்பர்ஷிப்ல இருக்கக்கூடிய, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் ஐடியாவோட ஒருத்தர் வந்தார் அப்படின்னா, எங்களுடைய மெம்பர்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு ஃபுட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எட்வின் சார் வந்து எங்களுடைய ஒரு மெம்பர், கோடீஸ்வரன் சார் வந்து எங்களுடைய ஒரு மெம்பர். ஸோ இந்த மாதிரி மயில்வேல் சார் வந்து ஒரு மெம்பர் தூத்துக்குடியில. இந்த மாதிரி அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஸோ இப்போ இன்கேஸ் வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ்ல ஒருத்தர் வந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு ஐடியாவோட வந்தாங்கன்னா நாங்கள் ஏஜென்ட்ஸோட கனெக்ட் பண்ணுவோம். சார் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாருங்க. அந்த ஐடியா அவருக்கு வந்திருக்காம இருக்கலாம், பட் அவர் வந்து இது வந்து அவருடைய அனுபவத்துல வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா, இதை வச்சு இவனுடைய லைஃபை வந்து பேங்க் பண்ண முடியுமா இல்லையான்னு பண்ணுவார். இது நர்ச்சரிங் சொல்லுவோம். ஓகே, அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா அப்புறம் இன்குபேட் பண்ணணும். அதை இன்குபேட் பண்றதுன்னா, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நியூ ஏஜ் பிசினஸ்ல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது. அந்த கம்பெனி எப்படி வந்து பில்ட் பண்றது, அவனுக்கு என்ன சப்போர்ட் சிஸ்டம் தேவை அப்படின்னு அதை பில்ட் பண்றது. இன்கேஸ் இஃப் தட் கம்பெனி இஸ் வெரி ப்ராமிசிங், அது பெருசா ஸ்கேல் பண்ண முடியும், ஒரு இனோவேட்டிவ் தாட் ப்ராசஸ் அங்க கொடுக்குறாங்க, டெக்னாலஜியை வந்து கரெக்டா அங்க வந்து மேரி பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபைனலி வி வில் ஆல்சோ இன்வெஸ்ட். அதுக்கு தான் ஒரு செப்பரேட் என்டிட்டி இருக்கு எங்களுக்கு, நேட்டிவ் ஏஞ்சல்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு. ஸோ அதன் மூலமா நாங்க இன்வெஸ்ட் பண்றோம். தென் குவிக்லி வி ஆர் யூனிக் மாடல். இந்த மாதிரி வந்து ஒரு ஊருக்கான இப்ப தூத்துக்குடி எடுத்துட்டீங்க அல்லது மதுரை எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க, இந்த ஊர்ல வந்து நியூ ஏஜ் ஆண்டர்பிரினர்ஷிப் அல்லது ஸ்டார்ட் அப் சொல்றோம். இந்த ஸ்டார்ட் அப்புக்கு வந்து தேவையான அத்தனை ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இது கம்யூனிட்டி ட்ரிவன் பிளாட்ஃபார்ம். இது ஏதோ நாங்க ஆரம்பிச்சிருந்தால் கூட இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் டிரான்ஸ்பேரண்ட் கம்யூனிட்டி ட்ரிவன் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய எம்பவர்ட் பீப்புளால இது செயல்படுது. ஸோ இந்த மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிக் மாடல். when we started, இது வந்து இந்தியால இந்த tier 2 tier 3, இது வந்து மெட்ரோஸ்க்காக கிடையாது, இந்த சின்ன நகரங்களுக்காக tier 2 tier 3க்காக இது மாதிரி நாங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ அது வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா நிறைய வேற ஊர்கள்ல, இப்ப நேத்து கூட அசாம்ல இருந்து ஒரு மீட்டிங், இந்த மாதிரி ஒரு ஜூம் மீட்டிங் பண்ணோம். அசாம்ல ஒரு ரீஜன்ல வந்து இந்த மாதிரியான ஒரு இதை ரெப்ளிகேட் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. லாஸ்ட் இயர் வந்து நார்த் கேரளால கண்ணூர் பேஸ் பண்ணி வந்து இதே மாடலை ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வேற ஸ்டேட்ஸ்ல இந்த மாடலை வந்து ஸ்டடி பண்ணிட்டு இப்போ வந்து ரெப்ளிகேட் பண்றாங்க, அவங்க ஊரை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நாங்க வந்து ஒரு 2000க்கு மேல ஸ்டூடெண்ட் ஐடியாஸ் நாங்க ஜென்ரேட் பண்ணிருக்கோம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வேலைக்கு போயிருவாங்க, பட் அவங்களுக்குள்ள அந்த ஒரு தாட் ப்ராசஸ் கொடுக்கறதுக்கு நாங்க ஒர்க் பண்றோம். ஒரு 300 ஈவெண்ட்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணிருக்கோம் ஃபார் ஆண்டர்பிரினர்ஸ், ப்ராமிசிங் ஆண்டர்பிரினர்ஸ், ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஸ். அந்த மாதிரி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர் லெட் ஸ்மால் டவுன் ஸ்டார்ட் அப் எவாஞ்சலைசேஷன். அதாவது ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு, நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடி, வருஷத்துக்கு வந்து 5 லட்ச ரூபாய் அல்லது 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடி, அந்த கமிட்மெண்டோட இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 242 பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு குரூப் லீட் பண்ற ஒரு இனிஷியேட்டிவ் இது ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோர் தென் 500 ஏர்லி ஸ்டேஜ் ஆண்டர்பிரினர்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட் எங்களோட கனெக்டட்ல இருக்கிறாங்க. எங்களுடைய அந்த காலேஜ் ப்ரோக்ராம் த்ரூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல சென்சிடைஸ் பண்ணிருப்போம் the need of entrepreneurship பத்தி. அண்ட் வி ரெஜிஸ்டர்ட் அஃபிஷியலி இன் 2012. பட் கொஞ்சமா ஒர்க் பண்ணோம். ஃபுல்லி வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆமெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி 2014ல இருந்து நாங்க வந்து ஆபரேஷனலா இருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் நேட்டிவ்லீட். இதை இன்னும் கூட கொஞ்சம் கிறிஸ்டலைஸ் பண்ணி சொல்ல போனோம்னா 6 சாப்டர்ஸ் இருக்கு. இப்போ மதுரை, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு, திருச்சி அப்படின்னு ஒரு கனெக்ட் சாப்டர். ஒரு லாஸ்ட் இயர் என்ன பண்ணோம்னா, இது டியர் 2 டியர் 3 ஃபோக்கஸ் ஆயிருந்தால் கூட இப்ப சென்னை மாதிரி ஊர்ல நிறைய பேர் நம்ம ஊர்ல இருந்து போயிட்டு அங்க பெருசா பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுடைய நாலேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், கனெக்ட், இது எல்லாம் வந்து நம்ம ஊர் பசங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையில வந்து நேட்டிவ் கனெக்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணிருக்கிறோம். இப்ப அடுத்து வந்து நேட்டிவ்லீட் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு இதை வந்து யூஎஸ்ல கிரியேட் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது மார்ச்லயே லான்ச் பண்ணிருக்க வேண்டியது இந்த COVID-19னால போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ லைக் தட் we are also working with other countries also to create native connect. For example, இப்போ தூத்துக்குடியில இருந்து ஒருத்தவங்க யூஎஸ்ல இருந்தாங்கன்னா, how we could connect them to தூத்துக்குடி and make something good for தூத்துக்குடி. அது நிறைய அந்த கிவிங் பேக் இது வந்து நிறைய பேருக்கு இருக்கு. வெளியே போய் பெருசா சாதிச்சவங்களுக்கு 242 இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இது வரைக்கும் வந்து ஒரு 11 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருக்கோம். எங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்சிங் ஃப்ரம் 50 lakhs to 1.75 crores வரைக்கும் இப்போதைக்கு பண்றோம். 60+ மென்டர்ஸ் இருக்காங்க. ஒரு 100 அகாடமிஸோட ஒர்க் பண்றோம். தட் இஸ் அலாங் வித் கவர்மெண்ட். அகாடமிஸ்ல எவ்வளவு தூரம் ரீச் பண்ண முடியுதுன்னா அது வந்து கவர்மெண்டோடைய சப்போர்ட் தான், கவர்மெண்டோடைய கொலாபரேஷன்னால. ஸோ திஸ் வாட் நேட்டிவ்லீட் டுடே. ஸோ நேட்டிவ்லீட பத்தி நான் வந்து ஒரு சின்ன அறிமுகம் நான் கொடுத்துருக்கிறேன். ஃபர்தரா கொஸ்டின் ஆன்சர்ல வந்து ஃபர்தரா தேவைன்னா போகலாம். இப்போ இந்த நேட்டிவ்லீடோடைய வந்து ஒரு சின்ன அறிமுகத்தோட இந்த மாதிரி ஒரு ஸ்மால் டவுன்ல
நாங்க வந்து ஒரு யங் ஆண்டர்பிரினர்ஸ், குறிப்பா வந்து இந்த நியூ ஏஜ் பிசினஸ், நியூ ஏஜ் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டார்ட் அப், அதுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் டெவலப் பண்றதுக்கு உண்டான அந்த கம்ப்ளீட் மென்டரிங், மார்க்கெட் கனெக்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட அவங்கள வந்து எப்படி ஸ்கேல் பண்றது, இந்த கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டத்தை நாங்க ப்ரொஃபஷனலா ஒரு 100 பேரை வந்து அல்லது 50 பேரை வந்து வேலைக்கு போட்டு பண்ணல. பட் நம்மளுடைய கம்யூனிட்டியில இருக்கிறவங்களே இண்டஸ்ட்ரி லீடர்ஸ், 15 வருஷம் 20 வருஷம் பெரிய கார்பரேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க, இவங்க தான் வந்து மென்டர்ஸா இருக்கிறாங்க, இவங்க தான் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ் பீப்புள், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணி நம்ம ஊர்ல வந்து ஒரு ப்ராப்பர் ஈகோ சிஸ்டத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன அறிமுகம். இப்போ இந்த நேட்டிவ்லேட் ஏன் அப்படிங்கிறதுக்கு உண்டான இன்னும் கொஞ்சம் ஆழமான ரீசன் சொல்றேங்க. இங்க வந்து ஒரு 2 இது இருக்கு. நான் அந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எக்கனாமிக் டைம்ஸ்ல லாஸ்ட் இயர் வந்து ப்ராமிசிங் ஆண்டர்பிரினர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேரை லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 100 பேர்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளிப்கார்ட் ஃபவுண்டர்ஸ்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஓயோ ஃபவுண்டர்ல இருந்து எல்லாம் இருக்கிறாங்க. அதுல நாங்க பண்ண ஒரு சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஸ்கிராச்ல இருந்து சப்போர்ட் பண்ண ஒரு பர்சன் ஹாப்பி ஹேண்ட்ஸ் அப்படின்னு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாருங்க, அவர் ஒரு ஆக்சுவலி ஒரு போலியோ அஃபெக்டட் பர்சன். அவரையும் அதுல வந்து அந்த எக்கனாமிக் டைம்ஸோடைய அந்த ப்ராமிசிங் ஆண்டர்பிரினர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த 100 பேர்ல வந்து அவரையும் ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப அவர் ஸ்கூலுக்கே போகாத ஒரு பர்சன், ஒரு கம்ப்ளீட்லி வந்து அவருக்கு மூவ் பண்ண முடியாது. பட் நீங்க வந்து திருச்சியில அவருடைய ஃபார்ம், மதுரைக்காரர் தான் அவரு, பட் திருச்சியில அவருடைய ஃபார்ம் இருக்கு. அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அந்த பண்ணை இருக்கும், அந்த கோழி பண்ணை. உங்களோட ஃப்ரீ ரேஞ்ச் என்ன இனோவேஷன், ஏன் கோழி பண்ணையில் நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீ ரேஞ்ச். ஃப்ரீ ரேஞ்சுங்கிறது இன்னைக்கு உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முட்டை உற்பத்தியில அந்த எக் ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு வெரி ஹெல்த்தி அண்ட் எத்திக்கல் மாடல். அது கோழி இப்படித்தான் வளரணும், அது இயற்கையா வளரணும், அந்த இயற்கையா வளரக்கூடிய கோழிக்கு வந்து இயற்கையான உணவு கொடுக்கணும். பட் அந்த இயற்கையான ஃபீடுல வந்து நீங்க வந்து நிறைய இனோவேஷன் பண்ணலாம். அதுல வந்து அதன் மூலமா நல்ல ப்ரொடக்ஷன் எடுத்து அந்த எக்கோடைய குவாலிட்டி பாத்தீங்கன்னா the omega 3 அந்த மாதிரியான சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ த ப்ரீமியம் எக், ஐ திங்க் அவங்க வந்து they are selling one egg at a cost of 25 rupees, whereas நம்ம நார்மல் எக் வந்து the cost of a normal egg is around 450 or 5 rupees, பட் அவங்க எக் வந்து கிட்டத்தட்ட 25 rupees வந்து சேல் பண்றாங்க, because the cost of production also very high. So that's a very unique product. And also இந்தியாவோட முதல் பிராண்டட் எக்ஸ். அதுக்கப்புறம் இப்ப நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பாத்தீங்கன்னா நிறைய இது வந்து இருக்கும், பட் அவங்க தான் வந்து ஹாப்பி ஹேண்ட்ஸ் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிராண்டட் எக். ஸோ அந்த கம்பெனி வந்து இனிஷியலி வி இன்வெஸ்டட் 50 lakhs, அதுக்கப்புறம் இன்னொரு 1 crore இன்வெஸ்ட் பண்ணோம். இப்ப அடுத்த ஒரு பெரிய இன்வெஸ்டர், எங்களோட பெரிய இன்வெஸ்டர் கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நேஷனல் லெவல்ல வந்து அவங்க அந்த எக்ஸை வந்து எடுத்துட்டு போறாங்க. ஸோ தேர் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங் அண்ட் க்ரோயிங் கம்பெனி. பட் எக்கனாமிக் டைம்ஸ் வந்து தே டிட் அ ஸ்டடி அண்ட் இது ஒரு வேல்யூபிள் கம்பெனி ஒரு ஃபியூச்சர்ல அப்படின்னு பண்ணாங்க. ஸோ இந்த கதையை வந்து எங்களால கிரியேட் பண்ண முடிஞ்சது. நான் வந்து இது மாதிரி நிறைய கதைகள் நாங்க கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம் நேட்டிவ்லீட்ல. நாங்க சொல்லல, எல்லாருமே சேர்ந்து இந்த 242 பேர் பிளஸ் இன்னும் ஒரு பெரிய குரூப் எல்லாமே சேர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கம்யூனிட்டியா பண்ணிட்டு இருக்கு, இந்த ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருக்கு. அதுல நேரம் கருதி நான் இந்த 2 ஸ்டோரியை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து ஒரு ஹாப்பி ஹேண்ட்ஸ் அசோகனுடைய ஸ்டோரி. ரெண்டாவது வந்து கோயம்புத்தூர்ல செல்வகுமார்னு அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு லோக்கல் ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து பால் வாங்கி அந்த பாலை வந்து அன்னைக்கு கறந்த பாலை அன்னைக்கே வந்து வீடுகளுக்கு டெலிவர் பண்றாரு. ஸோ இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இது பழைய காலத்து பால்காரர் சைக்கிள்ல கொண்டாந்து கொடுக்குற விஷயம் தான். பட் இவர் என்ன பண்றாருன்னா இது ஒரு ஆர்கனைஸ்டா ஸ்கேலபிளா பண்றாரு, பேக் பண்றாரு. அதாவது எப்படின்னா பால் வாங்கிட்டு வந்து குயிக்கா வந்து அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு, அதை வந்து அவங்க பாட்டில்ல பேக் பண்றதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அந்த லாஜிஸ்டிக்ஸை வந்து ரொம்ப எஃபெக்டிவா வந்து அந்த சப்ளை செயினை வந்து ரொம்ப எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணியிருக்கிறாரு. அவர் 2-3 கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்மர்ஸ் உடைய எம்பவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு ஒரு சோஷியல் ஆண்டர்பிரினர். பட் இட்ஸ் அ ப்ராஃபிட்டபிள் அதாவது ஒரு இது வந்து ஒரு என்ஜிஓ எல்லாம் கிடையாது. இவங்க 2 பேருமே வந்து ஒரு சோஷியல், அவர் வந்து அசோகண்ணன் வந்து ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஒரு நியர் ஆர்கானிக் ப்ராடக்ட் பண்றாரு. இவங்களும் அதே மாதிரிதான் அன்னைக்கு கறந்த பாலை வந்து எந்த ஒரு இன்டர்வென்ஷனும் இல்லாம அன்னைக்கே வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அது கொஞ்சம் பெரிய அளவுல பண்றாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஐ திங்க் அவங்க வந்து ஒரு 2000 டெலிவரிக்கு மேல பண்றாங்க. ஸோ இவரை வந்து லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஃபோர்ப்ஸ் மேகசின் வந்து சில முக்கியமான ஸ்டார்ட் அப்ஸை வந்து கவர் பண்ண நினைச்சப்போ எல்லா இடத்துக்கும் இது பண்ணாங்க. ஸோ நாங்களும் 2-3 கம்பெனிஸை ரெஃபர் பண்ணோம். ஸோ கோயம்புத்தூர்ல வந்து அவங்க இந்த கம்பெனி எடுத்து ஒரு ஃபுல் ஸ்டோரி பண்ணாங்க. ஸோ ஃபோர்ப்ஸ் வந்து இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு, வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் பிஸ்னஸ் மேகசின். ஸோ எக்கனாமிக் டைம்ஸ் இந்தியாஸ் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் இது. ஸோ நம்ம இங்க ஒரு மதுரையில ஒரு ஸ்கூல் போகாத ஒரு பர்சன் ஒரு கோழி வளர்ப்புனா எல்லாரும் பண்ற கோழி வளர்ப்புல அதுல எப்படி இனோவேட் பண்ணி அதுல வந்து எப்படி ஒரு பிரீமியம் எக் கிரியேட் பண்ணி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிராண்டட் எக்னு ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி, இவங்க யாருமே பெருசா டெக்னாலஜி இல்லை. நிறைய பேருக்கு ஒரு மித் இருக்கு, இன்னைக்கு ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஐடி கம்பெனி ஆப் அந்த மாதிரி. இவங்க 2 பேருமே அந்த மாதிரி இதுல இல்லை, பட் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இப்போ இன்னைக்கு வந்து இப்போ அசோகண்ணன் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா, இவங்க பிரான்ச்சைஸ் பண்றாங்க, ஃபார்ம் பிரான்ச்சைஸ் பண்றாங்க. ஸோ இந்த முட்டை வந்து நீங்க இந்த ஒரிஜினலா வந்து அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ ரேஞ்ச் எக் தானா, அந்த முட்டையில வந்து நீங்க வந்து ஒரு கோடு வச்சு அந்த கோடை நீங்க ஒரு ட்ரேசபிலிட்டி டெக்னாலஜி இந்த பிளாக் செயின்ல இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க அந்த ஃபார்ம் வரைக்கும் நீங்க வந்து அதை ட்ரேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாம் டெக்னாலஜி வந்து ஃபியூச்சர்ல பிளான் பண்றாங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து கம்ப்ளீட்டா ஆப் மூலமா மில்கை வந்து ஆர்டரிங் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு பர்சன் ராசிபுரத்துல பிறந்த இந்த பையன் இந்த செல்வா வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபோர்ப்ஸ் அளவுக்கு கொண்டு போக முடிஞ்சுன்னா, ஸோ இது வந்து என்னன்னா ஒரு சாதாரண ஐடியாஸை நம்ம சுத்தி உள்ள ஒரு ஐடியாஸை நம்ம பசங்களை பெருசா இங்கிலீஷ் பேச தெரியாத பசங்களை இவங்களுடைய பின்புலம் என்ன வேணா இருக்கலாம். அவங்க வந்து லோவர் மிடில் கிளாஸ் வந்திருக்கலாம், லோவர் இன்கம் குரூப்ல இருந்து வந்திருக்கலாம், பெரிய படிப்பு இல்லாம இருக்கலாம், பட் நல்ல ஐடியாஸ் இருக்கு, உழைக்கிறதுக்கு இது இருக்கு, நல்லா திங்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாம எப்படி வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நேட்டிவ்லீட் இருக்கு. அந்த 2 ஸ்டோரியோட நான் முடிச்சுக்கிறேன் நேரம் கருதி. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஒரு பேப்பர்ல கவர் பண்ணதுனால அது பெருசா நான் சொல்லவே மாட்டேன், பட் அந்த இம்பார்ட்டன்ஸை சொல்றதுக்காக இந்த 2 உதாரணத்தை எடுத்துக்கிட்டேன். I'll go to the next slide. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து நம்ம இந்த வேல்யூ பில்டிங்கை வந்து எப்படி ஃபீல் பண்றாங்க, இதுவும் வந்து நீங்க எங்களோட அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் அல்லது வந்து ஸ்டார்ட் அப்ஸ் நீங்க பேசுனீங்கன்னா தெரியும். நான் சாம்பிளுக்கு வந்து ஒரு 2-3 ஷார்ட் வீடியோஸ் நான் உங்களுக்கு போடணும். நேட்டிவ்லீட் வந்து நேட்டிவ்லீட் இம்பார்ட்டன்ஸை வந்து எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு பாருங்க. இது வந்து நம்ம ரங்கநாதன் சார் இதோடைய இனிஷியேட்டிவ் வந்து என்னை வந்து ரொம்ப பிரமிக்க வைக்குது. சிவராஜா அவர்கள் வந்து இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பித்து இந்த அளவுக்கு வளர்த்துருக்கிறதே வந்து ஒரு பெரிய சாதனையாக தான் நான் நினைக்கிறேன். என்டர்பிரனர்ஷிப் இக்கோசிஸ்டம் அதிகமாக கண்ட்ரியில் நிறைய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெல்த் கிரியேட்டட் வில் ஸ்டே விதின் இந்தியா. வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம நாட்டில் முதலீடு பண்ணி லாபம் சம்பாரித்து வேலையும் கிரியேட் பண்ணி லாபம் சம்பாரித்து அந்த லாபத்தை வெளியில் எடுத்துன்னு போகிறதுல நம்மளுக்கு அவ்வளோ பயன் இருக்காது. வெறும் வேலை கிடைக்கிறது மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்ம என்டர்பிரனருங்க டெவலப் ஆனால் இங்கே வந்து லாபம் சம்பாதிக்கிறோம், இங்கே வந்து அதை வந்து திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம், நிறையா வேலையும் கிரியேட் பண்ணுறோம். இது வந்து ஒரு பெரிய கண்ட்ரிக்கு செய்கிற ஒரு பெரிய சேவையாக இருக்கும். ஸோ நேட்டிவ்லீட் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய தமிழ்நாடு பூரா பரப்பி நிறைய வந்து இந்த இக்கோசிஸ்டத்தை வளர்க்குறதுக்கான முயற்சிகள் வந்து பாராட்டுகிறேன். இது மேலும் மேலும் ஏதாவது டைலேருந்து கூட அந்த மாதிரி பண்ணுறோம். ஆனால் ஒரு ஆர்கனைசேஷனால் பண்ண முடியாது, நிறைய ஆர்கனைசேஷன் பண்ணணும். நிறைய சிவராஜர்கள் வேண்டும் நம்ம கண்ட்ரிக்கு, இருந்தால் நாடு செழிக்கும். தி பெஸ்ட் விஷஸ் and Nativelead will rock and go all times high. All the best. Yeah, so இது வந்து CKR ஓட ஒரு ஃபீட்பேக்ங்க. I also wanted to show you எங்களுடைய ஒரு 2 entrepreneurs நாங்க இன்வெஸ்ட் பண்ண entrepreneurs ஓட ஒரு குயிக் பைட். இது வந்து செல்வகுமார், நான் சொன்ன அந்த ஃபோர்ப்ஸ்ல ஃபீச்சர் பண்ண வில்ஃப்ரெஷ் அப்படிங்கிற கம்பெனியை நடத்துறவரு கோயம்புத்தூர்ல. வில்ஃப்ரெஷ் வணக்கம்ங்க. Wilfresh, if you look at, we are connecting farmers and urban consumers through the empowerment of rural youth, having done 1 million plus deliveries in Coimbatore. If you ask our journey, it has been 4 years now, a roller coaster ride. A middle Indian startup, any startup for that matter, will go through this. First 2 years, it had been really tough. There were times, we have reached the end of the terminal kind of. We traveled across the country. IIT, IIM, we got the award. National Sustainable Enterprise Award கூட கிடைச்சது first 2 yearsல.
but nowhere we were lucky with fundraise. Middle Indian startups on the yardstick we couldn't reach in comparison with the bigger city startups, and investors from the bigger cities, their expectations were entirely different, and they force a lot of things on us. Like we were lucky with a couple of deals also, but they wanted us to emulate Dudhwala model, and one investor was keen on we replicating our model in tier 1 city. But to our surprise, Nativelead, when we came in touch with them, they understood our language. They understood that we are solving our native problem, a regional specific problem with the universal solution. They supported us. The first round that we could raise from them, 1.15 crores. They led the round. And to our surprise again, they told not to replicate this model in tier 1. Tier 2 you have 50 plus cities with 10 lakh plus population. Wow, we loved it. Nativelead or இன்னொரு specialty என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I had been knocking a lot of doors, the leading business people from Coimbatore and across Tamil Nadu. We were not lucky. But this Nativelead platform, many of them are my investors now, and they are nurturing us. எங்களுக்கான ஜேர்னியில் அவங்க கூட வந்துட்டு இருக்காங்க. அன்லைக் ஒன்ஸ் இன் 3 months இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மட்டும் கொடுக்கறது இல்லாமல், தேங்க் காட். Had I been lucky with the big VCs or angels from tier 1, what might have happened to Dudhwala might have happened to me. இன்னைக்கு Dudhwala இல்லை, 100 crore ஃபண்டை வச்சுட்டு $15 million ஃபண்டை வச்சுட்டு they couldn't sustain. But with only 1.15 crore fund, today we are the only startup in this space to cash break even, thanks to Nativelead, not just for the endorsement through paycheck, investment check, but also their mentoring. Thank you. Yeah, so that's Selva, or a brief, ஒரே ஒரு feedback from Ashok Kannan. நான் சொன்ன Happy Hands, one of our very satisfying, soul satisfying investment, and we are continuing with them. Good morning, Sivarajah sir. Hope you are having a good session today. And I just have been given 2 questions. Why Nativelead, and how you are benefited by Nativelead? So I just start from the second question, so it gives you a clear idea. And in 2010, we started this free-range poultry and specialty egg business. By 2013, we were broke and we almost ran out of money. That's when I just got to know about Nativelead. And, once I got connected with Nativelead, the story of Happy Ends changed forever. I hope whenever there is a Nativelead story, Happy Ends story is part of it. And the same thing goes with our company. Wherever we talk about our story, we can't stop talking about Nativelead. And this actually have to give an idea that basically Nativelead doesn't have any modern approach to startup. They are very much rooted to the tier 2, tier 3 cities needs and its people. Basically, you can just understand from the fact that I have been the first few beneficiaries of Nativelead's funding process, where I don't have any formal education or any formal business background. So at the point of time, this I can give you a slight idea about what is the importance of Nativelead. Yeah, so in want of time, I'll cut short that video. So he is Ashok Kannan. அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது மலைக்கு கூட ஸ்கூலுக்கு ஒதுங்காத ஒரு பர்சன், பட் ஹி டாக்ஸ் பியூட்டிஃபுல் இங்கிலீஷ். அவருடைய இது பார்த்துருப்பீங்கன்னா, சில பேர் நீங்க இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு ட்ரை சைக்கிள் தான் அவருடைய பெட்டா இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் லைக் அவருடைய லைஃபே இருக்கும். முன்னாடி ஒரு லேப்டாப் வச்சிருப்பாரு,
So ஒரு very inspiring entrepreneur. I think, if you really, like youngsters, maybe இதுல யாராவது காலேஜ் ரிலேட்டடா இருந்தீங்கன்னா, அல்லது வந்து உங்களுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அந்த ஐடியா தாட்டோட யங்ஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, அவருடைய ஃபார்முக்கு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் அவர் கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஆண்டர்பிரினர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த டெடிகேஷன் எல்லாம் வந்து யூ கேன் ரியலி வந்து லேர்ன் ஃப்ரம் ஹிம். சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி. ஈவன் வி ட்ரா இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம், தோ வி இன்வெஸ்டட் இன் ஹிம், we draw inspiration from Shokannan. So these are few things about Nativelead, and that is why like now today in Tamil Nadu, this organization is gaining so much of emotional momentum with hundreds and hundreds of young aspiring entrepreneurs, and we wanted to establish, and this is how the dream is evolving. naanga edume plan pannala, like na modal slide la sonna mari, creating mass entrepreneurship, making Tamil Nadu the next California of the world அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து hundreds and hundreds of people வந்து as a community, இதை ஒரு 4 பேர் வந்து நாங்க பண்ணினா கண்டிப்பா பண்ணிருக்கவே முடியாது, சத்தியமா பண்ணிருக்கவே முடியாது. சரிங்களா? The major success of Nativelead is that we could transform the feeling among our investors, among our mentors, among our startups, that this is a genuine organization, this is like a family. நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுல லாபம் பாக்குறதுக்கு பண்றாங்க, that's a different thing, but nobody is here to like like இங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கோ அல்லது வந்து வேற ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷனோடயோ இங்க வந்து யாருமே இல்ல. they are all working towards a community development அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து நாங்க இது முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா ஸ்ப்ரெட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். and as a head of the organization, maybe like this is a CEO talk session, so இதுல வந்து நான் கன்வே பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ம் மெசேஜ் வந்து அந்த கல்ச்சர் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் அண்ட் ஏன் இந்த ஆர்கனைசேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது, why this organization is existing அப்படிங்கிற மெசேஜை வந்து நம்மளோட கனெக்ட் ஆயிருக்க அத்தனை பேருக்கும் நம்ம கடத்த முடியணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஐ திங்க் டு சம் எக்ஸ்டென்ட் பர்சனலி ஐ வாஸ் டு சம் எக்ஸ்டென்ட் மேபி ஐ வுட் சே ஒரு 2% 3% வந்து நான் சக்சஸ்ஃபுல்லா அது பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். and I am working towards how இன்னும் நிறைய பேரை எப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அது வந்து வெறும் கம்யூனிகேஷனால, வெறும் வார்த்தைகளால, வெறும் பியூட்டிஃபுல்லி கோட்டட் செட் ஆஃப் வேர்ட்ஸ்னாலேயோ அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் எடுக்கிறதுனாலயோ அது பண்ண முடியாது. சரிங்களா? அது வந்து ஒரு பியூர்லி வந்து இட்ஸ் அ மைண்ட் கேம், இட்ஸ் அ ட்ரஸ்ட். பில் கேட்ஸ் கூட ஒரு புக் எழுதியிருக்காரு, ஸ்பீட் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு. when you create more and more trust, genuine trust, definitely the growth of the organ, that is the most powerful scaling tool. நம்ம நினைக்கிறோம் ஃபண்ட் வந்து ஒரு ஃபண்டிங் வந்து ஒரு பெரிய ஸ்கேலிங் டூல், பெரிய டீம் வந்து ஒரு பவர்ஃபுல் டீம் வந்து ஒரு ஸ்கேலிங் டூல் அப்படின்னு. இதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. பட் இதெல்லாம் தாண்டி வந்து the trust you build over a period of time, that makes real impact in how you scale அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து ஏன்னா இந்த இதுல வந்து நான் வெறும் என்னுடைய கதைகளே சொல்றதுக்கு தாண்டி நான் என்ன உணர்ந்தேன் அப்படிங்கிற விஷயத்த பண்றதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த CEO டாக் செஷனுடைய அப்ஜெக்டிவ்னு எனக்கு தெரியும். அதனால இந்த விஷயத்த வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்க வந்து நான் பதிவு பண்ண விரும்புறேங்க. வில் மூவ் ஆன். ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த Nativelead ஸ்டோரி, இதுல வந்து இது ஏன் நான் பண்ணினேன் அப்படிங்கறது தான் நான் அடுத்த ஃபியூ மினிட்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து the CI and YI Thuthukudi invited me mainly to listen about as a CEO of Nativelead. So அப்ப அந்த மரியாதை எனக்கு கொடுத்திருக்கீங்க அப்படின்னா, அந்த மரியாதை வந்து அந்த ரெகக்னிஷன் வந்து எனக்கு இருக்கு அப்படின்னா, அது வந்து ஏன் அந்த கம்பெனி, அந்த ஆர்கனைசேஷன் கம்பெனி கிடையாது, ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன். அது ஏன் பில்ட் பண்ணேன், அது எப்படி பில்ட் பண்ணேன் அப்படிங்கறது தான் சொல்ல போறேன். அதுல கூட வந்து நான் என்னுடைய நிறைய வந்து என்னுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், என்னுடைய மெமரிஸ், என்னுடைய ஃபெயிலியர்ஸ், சில சக்சஸ், இதோடைய கலெக்ஷன்ல இருந்து எப்படி வந்து ஒரு அவுட்புட் வந்தது அப்படிங்கறது தான் நான் இதுல அடுத்த ஃபியூ மினிட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த CEO செஷன் வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா, மேபி எட்வின் சார் மாதிரியான சீனியர் பீப்புளுக்கு தெரியும். 2008ல வந்து ஸ்டார் ட்ரெக்னு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து CII பண்ணாங்க. Star Trek, CII along with another consulting company. I forgot the consulting company's name. I don't know. I totally forget its name. அந்த கம்பெனி வந்து இப்ப அவங்க நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா?
KPMG, PwC அந்த மாதிரி வந்து இந்த ஒரு ரிப்போர்ட் பண்ணாங்க. இதுல என்ன தமிழ்நாடு முழுசும் இருந்து ஒரு 101 entrepreneurs வந்து செலக்ட் பண்ணி they wanted to like that's the first time CII was ஒரு கார்ப்பரேட் திங்கிங்ல இருந்து entrepreneurial கல்ச்சரை வந்து CII மூலமாவும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2008ல they took this initiative. அதுல அந்த ஃபர்ஸ்ட் புக்ல வந்து I was featured as one of the 101 successful entrepreneurs அப்படின்னு பண்ணாங்க. அதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா வந்து ஈவன் CII உடைய மெம்பர்ஷிப்பே வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டர்ன் ஓவர் தான் இருக்கும். ஸோ டர்ன் ஓவர் மேக்ஸ் பிக் டிஃபரன்ஸ் இன் CII. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஐம் நாட் அதை வந்து நான் தப்பான ஒரு விஷயமா சொல்லலை. பட் இந்த இனிஷியேட்டிவ்ல வந்து அந்த ஐ டோன்ட் நோ வெதர் அந்த குரூப் நினைக்கிறேன், அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து இது வந்து வெறும் டர்ன் ஓவர் பேசிஸ்ல இருக்கக்கூடாது, இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஒரு tier 2ல இருந்து பண்றவங்க, வேல்யூ கிரியேட் பண்றவங்க அப்படி. எனக்கு அது முதல்ல தெரியல. அப்போ நான் அப்ளை பண்ண சொல்லி கேட்கும்போது நான் சொன்னேன், எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டர்ன் ஓவர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுல ஒரு கிரைட்டீரியா வச்சிருந்தாங்க. அந்த டர்ன் ஓவர் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த இதுல இருந்து சொன்னாங்க. அப்போ என்ன, நான் ஒரு முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு 1 பேஜ் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருந்தாங்க. அந்த என்ன பண்றீங்க, எது பண்றீங்க, உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணேன். இல்ல உங்களுடைய ப்ரொஃபைல் நல்லா இருக்குது, நீங்க டர்ன் ஓவர் எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் நானும் அதை மறந்துட்டேன். அப்புறம் 2 பேர் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க, போன்ல இன்டர்வியூ பண்ணி நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு இன்டர்வியூ வந்து ஒரு 1 ஹவருக்கு மேல போச்சு. அப்புறம் கடைசியில அந்த இதுல வந்து ஈவன் அந்த கன்சல்டிங் ஃபார்ம்ல இருந்து அதனுடைய ஹெட் பேசுறாரு. பேசிட்டு நான் அப்ப அவர்கிட்ட கேட்டேன், சார் உங்களை ஃபீச்சர் பண்ண போறோம் சார், உங்களுடைய போட்டோ எல்லாம் அனுப்புங்க அப்படின்னாரு. அப்ப எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. என்ன பர்பஸ், அதாவது சாரி என்ன ரீசன் வந்து என்ன இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து ஒரு 2-3 காரணங்கள் வந்து சொன்னார் அந்த கன்வர்சேஷன்ல. எனக்கு வந்து அது ரொம்ப அது ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி கேட்கிறேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இதுல வந்து டெஃபினட்டா வந்து இதுல இந்த புக் யாராவது இருந்தனா எடுத்து பாருங்க. அதுல வந்து நிறைய எப்படி வந்து இப்ப அசோகன் அந்த மாதிரி பண்ணாங்களோ அந்த காலகட்டத்துல வந்து ஒரு பெரிய டர்ன் ஓவர் பண்ணவங்க, பெரிய பாப்புலர் கம்பெனிஸோடைய ஃபவுண்டர்ஸ் தான் ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. என்ன மாதிரி ஒரு 2-3 பேர் தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப வந்து அந்த கன்வர்சேஷன்ல வந்து கிடைச்ச இது என்னன்னு அப்படின்னா, அந்த ஐ வாஸ் பார்ன் அண்ட் பாட் அப் அட் ஸ்ரீலங்கா அண்ட் 83 அந்த ஸ்டோரியும் நான் உங்களுக்கு பிரீஃபா நான் சொல்லுவேன் என்னுடைய அடுத்த ஒரு பார்ட்ல. ஸோ அது வந்து ஐ கேம் இயர், மேபி எங்களுடைய நேட்டிவ் வந்து மதுரை பக்கத்துல மேலூர் ஒரு ஊரா இருந்தா கூட நாங்க வந்து ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி அங்க போயிட்டு தேயிலை தோட்டத்துல வேலை பார்க்க போயிட்டு திரும்ப இங்க வந்தோம். ஸோ வென் ஐ கேம் இயர் வி லாஸ்ட் எவ்ரிதிங். இங்க வரும்போது ஒரு கம்ப்ளீட்டா வந்து எதுவுமே இல்லாம வந்து 84ல இங்க வர்றோம். ஸோ ஒரு தொடர்புகள் கிடையாது, கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் கிராமத்துல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அது வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டா நான் போக விரும்பல. ஸோ அந்த ஒரு யூ கேம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா நத்திங் அண்ட் யூ பில்ட் சம்திங் இன் தமிழ்நாடு. ஒன்னு. ரெண்டாவது வந்து தட் டூ ஒரு ஐடி கம்பெனி, ஒரு ஐடி ப்ராடக்ட் கம்பெனியை மதுரை மாதிரி ஒரு ஊர்ல நீங்க பில்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்றீங்க. ரெண்டாவது. மூணாவது வந்து உங்களுடைய இன்வால்மெண்ட் மெயின்லி இன் CII பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஐடி பார்க் இங்க கொண்டு வரதுக்காக மதுரை ஐடி பார்க் வந்து நாங்க ரொம்ப நாள் முயற்சி பண்ணோம். என்னுடைய இப்போ எங்களுடைய நேட்டிவ்லீட்ல ஒன் ஆஃப் தி டைரக்டர்ஸ் லிஜி ஜார்ஜ்னு, பாஸ்ட் சேர்மன் ஆஃப் மதுரை CII, அவர் சேர்மனா இருக்கும்போது தான் நான் முதல்ல ஜாயின் பண்ணேன் CIIல. அப்போ வந்து ஐடி பேனல் கன்வீனரா இருந்தேன். அப்போ நிறைய நாங்க ஒர்க் பண்ணோம். இன்ஃபேக்ட் வந்து எங்களுடைய ஒர்க்குக்கு அப்புறம் தான் இந்த எல்லா ஊர்லயும் ஐடி பார்க்கே கொண்டாந்தாங்க. இப்போ ஸ்டில் யூ கேன் IAS ஆபீசர்ஸ் லைக் உமா சங்கர் அண்ட் சந்தோஷ் பாபு who were leading the entire project, ஸ்டில் அவங்க வந்து என்னோட தொடர்புல இருக்கிறாங்க. பிகாஸ் we made huge efforts. இப்போ இன்னைக்கு வந்து நானோ லிஜி சாரோ வந்து அது போய் நமக்கு அதுல கான்ட்ரிபியூஷன் எங்கேயும் சொல்லிக்கிறது இல்லை. பட் we are really proud inside our minds that we were somewhere instrumental to bring in this IT parks அப்படினு. சோ அந்த டைம்ல இது வந்து ரொம்ப 2009ல தான் இந்த மதுரை ஐடி பார்க் வந்து லான்ச் பண்ணாங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இதா இருந்தது. ஒரு பெரிய பின்புலம் இல்லாம, ஒரு பெரிய கம்பெனி பேக்ரவுண்ட் இல்லாம ஒரு ஐடி பார்க்கை கொண்டு வர வைக்கிற அளவுக்கு வந்து நீங்க வந்து we got feedback from the IAS officers அப்படிங்கும்போது இந்த மாதிரி 2-3 விஷயங்கள். அப்ப இதுதான் இது என்ன, இந்த கன்வர்சேஷன் வந்து எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதாவது ஒரு ஒரு 2 ரியலைசேஷனுங்க. ஒண்ணு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து அது வரைக்கும் நான் வந்து பெருசா ஒரு பணம் பாக்குறதுக்கு உண்டான ஒரு வழி, எப்படி வந்து அடுத்தடுத்தது பண்ணலாம், இது பண்ணலாமா அதை பண்ணலாம் பல விஷயங்களை போட்டு உழப்பிட்டு இருப்போம்.
அப்போ ஒரு ஏதோ ஒரு மீனிங் நம்ம கொண்டாந்துருக்கோம். ஒரு இந்த ரெகக்னிஷன் வந்து ஒரு சிஐஐ மாதிரி ஒரு பெரிய ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன், த மோஸ்ட் ரெப்யூட்டட் இண்டஸ்ட்ரியல் பாடி இன் இந்தியா, அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு 100 பேரை ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படின்னா, அப்போ இதை தாண்டி வந்து ஒரு விஷயம், ஒரு 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 பணத்தை தாண்டி ஒரு விஷயத்த வந்து அந்த குரூப் மேபி அது லக்கா கூட இருக்கலாம் எனக்கு அந்த டைம்ல. அப்போ அந்த ஒரு வேல்யூ கிரியேட் பண்றதுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த எல்லாரையும் போல வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து அந்த ஸ்ரீலங்கால இருந்து வந்த ஒரு காரணத்தினால, அப்போ பணமே இல்லாத காரணத்தினால ஒரு ஓவர்சீஸ் ஜாப் ஒண்ணு கிடைச்சது. அந்த ஓவர்சீஸ் ஜாபை விட்டுட்டு வந்து நான் இந்த என்டர்பிரினர்ஷிப்புக்கு வந்தேன். ஸோ அந்த டிசிஷன், அதாவது லைஃப் இஸ் டூ வாலடைல் டு திங்க் டூ சீரியஸ், இது ஆகலாமா அதாகலாமா, அந்த டூ சீரியஸ்னஸ் இல்லாம வந்து நான் ஒரு தைரியமா ஒரு முடிவு எடுத்ததும் ஒரு காரணம் அப்படின்னு இந்த 2 விஷயம் இருந்தது. அப்ப 2 விஷயம் நான் பார்த்துட்டேன். என்டர்பிரினர்ஷிப் வந்து ஒரு பணம் பண்றதை தாண்டி வந்து ஒரு அர்த்தம் உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு அப்படின்னு. அது வந்து அப்போ ஒரு வேகான ஒரு தாட் தான். அதாவது இந்த ரெகக்னிஷன் வந்து எனக்கு கொடுத்த ஒரு தாட். ஏன்னா அது ரொம்ப ஆழமா பதிஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு அது இன்கம்பேரபிள். அந்த குரூப்ல வந்து என்னைய கம்பேர் பண்ணவே முடியாது இன் டர்ம்ஸ் ஆஃப் டர்ன் ஓவர். பட் என்னையும் எடுத்தாங்கன்னா அப்ப டர்ன் ஓவருக்கு ஈக்குவலா ஒண்ணு பாக்குறாங்கிறது ஒரு இதாச்சு. இப்போ இது அவ்வளோட பாஸ் பண்ணிடலாம். அது அப்படியே அதுக்கப்புறம் அந்த ஆழமா அது பதிஞ்சதோட அது கொஞ்சம் மறந்து போச்சுங்க. அப்புறம் வந்து இப்போ இந்த தாட் வந்து மறந்து போச்சுன்னு சொல்றதை விட அது கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நாள் அது ஓகே, ஒரு வாரம் வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. எல்லாரும் பேசினாங்க, என்ன சொல்றது, சிஐ இதுல எல்லாம் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரெகக்னைஸ் பண்ணாங்க. இத பத்தி வேற லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ்ல எழுதுனாங்க. அப்போ இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது இது வந்து எனக்கு ஒரு ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுச்சுங்கிறது நான் ஒத்துக்கணும். பெரிய மாற்றமோ சின்ன மாற்றமோ, பட் ஒரு மாற்றத்தை ஏற்படுச்சும் ஒத்துக்கணும். இப்ப இந்த நேரத்துல நான் சொல்லிட்டு இருக்க ஸ்டோரி வந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த நேட்டிவ் லீட் வந்து நான் எப்படி ஆரம்பிச்சேன், ஏன் ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பேக்ரவுண்டு தான். இப்ப நான் ஒரு 3 குட்டி ஒரு மேபி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3 பிளாஷ்பேக்கை நான் சொல்லணும். ஸோ அதான் இந்த இதுல நான் மீன் பண்ண இந்த 1, 2, 3ங்கிற 3 பிளாஷ்பேக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்னுடைய பிளாஷ்பேக் பாத்தீங்கன்னா 91 to 1998. 91ல தான் நான் முதல் என்னுடைய ஆண்டர்பிரினர் ஜேர்னியை நான் ஆரம்பிக்கிறேன். நான் வந்து 90ல வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இதுல ஆரம்பிக்கிறேன். அப்ப வந்து என்ன பண்றதுன்னு பெருசா, அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப்ல போகணும்னு எனக்கு ஒரு இன்டென்ஷன் உண்டு. டாக்டர் MS உதயமூர்த்தி பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் வந்து ஒரு ஆண்டர்பிரினோரியல் மெட்டீரியலே கிடையாது. நான் ரொம்ப ஒரு கூச்சப்படக்கூடிய ரொம்ப ஒரு சப்மிசிவ் கேரக்டர். நான் பேசக்கூட மாட்டேன். பட் டாக்டர் MS உதயமூர்த்தியோடைய புக்கு ஒன்று, எண்ணங்கள்னு ஒரு புக்கு வாசிக்க வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு தாட் ப்ராசஸை கொடுத்துச்சு எனக்கு. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு இதை பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒன்று செய்யலாம், எல்லாமே நம்ம எண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நண்பர்களோட சேர்ந்து, அப்போ கம்ப்யூட்டர்ஸ் வந்த காலகட்டங்கள், நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பட் ஒரு NIITன்னு ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு 1 இயர் கோர்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போ அதுல இருந்து என்ன பண்ணோம்னா, ஏதாவது கம்ப்யூட்டர் சைட்ல ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாருக்குமே மார்க்கெட்டிங் சேல்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து டீலர்ஷிப் எடுப்போம்னு சொல்லிட்டு சில கம்பெனி, அப்போ இந்த ஆலிவெட்டின்னு ஒரு ஃபர்ஸ்ட் இம்போர்ட்டட் கம்பெனிங்க. அதுக்கு அந்த டைம்ல வந்து 2-3 கம்பெனி எல்லாம் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து தாய்வான், சைனால இருந்து வாங்கி இங்க அசம்பிள் பண்ணுவாங்க. ஒரு ஃபுல்லி இம்போர்ட்டட் கம்பெனி, ஒரு இட்டாலியன் கம்பெனி ஆலிவெட்டின்னு சொல்லிட்டு, அந்த கம்பெனி வந்து இங்க மோடி குரூப்னு, நம்ம இந்த மோடி கிடையாது, இன்னொரு மோடி ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்துல, மோடி கான்டினென்டல் டயர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த குரூப். ஸோ அவங்க வந்து அதை இம்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய டீலர்ஷிப் நாங்க இங்க எடுத்தோம். ஸோ நிறைய ஃபர்ஸ்ட் பண்ணோங்க நாங்க சவுத் தமிழ்நாடு பொறுத்தவரையில. மதுரையில இந்த ஒரு ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனி, அது மாதிரி வந்து பேஜர் இங்க வரும்போது RPG ஃபர்ஸ்ட் நாங்க லான்ச் பண்ணோம். மொபைல் போன்ஸ் வந்து மதுரையில ஃபர்ஸ்ட் நாங்க தான் லான்ச் பண்ணோம், BPL மொபைல். இன்டர்நெட் வரும்போது சிஃபியோட சேர்ந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணோம். இந்த மாதிரி அப்போ டேலி வந்து இப்ப இருக்கிற அந்த பாப்புலர், இன்னைக்கு நாங்க டேலியோட பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டேலியை வந்து நாங்க இங்க கொண்டு வந்தோம். டேலி வந்து வேற சில கம்பெனிஸ் இருந்தது, பட் நாங்க ஒன் ஆஃப் தி 4 runners இன் பிரிங்கிங் இன் டேலி ஹியர். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷம் கிட்டத்தட்ட, அல்லது ஒரு 7-8 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ட்ரேடிங், IT ரிலேட்டட் ட்ரேடிங், இதுதான் வந்து நாங்க பண்ணிட்டு இருந்த விஷயம். ஸோ இதுல வந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் இதுல இருந்து அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து 2 இது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நான் வந்து ஒரு விஷயத்தை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகும்போது
கொஞ்சம் அனலைஸ் பண்ற ஒரு பழக்கம் இருந்தது. ஸோ இதை வந்து நான் அதை ரீகேப் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டு விஷயம் இருந்தது. அந்த 1991ல இருந்து 98க்குள்ள நாங்க பண்ண ட்ரேடிங்ல வந்து நல்ல விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா குட் திங்ஸ் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து புதுசா நாங்க இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நாங்க தயாரிக்கல, பட் வேற பிரின்சிபல் கம்பெனில இருந்து நாங்க மதுரையில லான்ச் பண்ணோம். இந்த ஃபர்ஸ்ட் மொபைல் போன், ஃபர்ஸ்ட் பேஜர், ஃபர்ஸ்ட் இன்டர்நெட், ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் கம்ப்யூட்டர், அந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்க பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த விஷயம் பண்ணோம். டீசன்ட் ஃபண்ட் ஃப்ளோ இருந்தது. ஒரு ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்ச ஒரு கம்பெனிக்கு வந்து ஆளுக்கு 25,000 ரூபாய் அங்கிட்ட கடை வாங்கி போட்டு தான் ஆரம்பிச்சோம் 91ல. அது வந்து ஃபண்ட் ஃப்ளோ வந்து டீசெண்டா இருந்தது. சேல்ஸ்ல வந்து சேல்ஸ், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மார்க்கெட்டிங், ஒரு எக்ஸப்ஷனல் ஸ்கில் வந்து நாங்க டெவலப் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நாங்க டைப் பண்ணியிருந்த கம்பெனிஸ் எல்லாமே நல்ல சேல்ஸ்ல வந்து ஒரு ஹார்ட் கோர் கம்பெனிஸ். ஸோ பர்சனலாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தனால சேல்ஸ்ல வந்து நாங்க வந்து ரொம்ப அன்பீட்டபிளா இருந்தோம். நாங்க ஒரு காலகட்டத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பிபிஎல் மொபைல் பண்ணும் போதெல்லாம் 42 அதுக்கு அந்த டிவிஷனுக்கு மட்டுமே 42 சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருந்தாங்க. டோட்டல் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸே இருந்து எங்கிட்ட இருந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட க்ளோஸ் டு அரௌண்ட் 80 பீப்புளுக்கு மேல சேல்ஸ் ஃபோர்ஸ் இருந்தாங்க. கஸ்டமர் என்கேஜ்மெண்ட், நிறைய கஸ்டமர்ஸ், ஏன்னா குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் நிறைய இருந்தோம். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஐடி ட்ரேடிங். ஏன்னா இப்ப நாங்க செல் பண்ண எல்லாமே புது ப்ராடக்ட்ஸ். அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நிறைய விஷயங்கள் படிக்கிறோம், நிறைய பாக்குறோம். இப்படி பார்க்கும்போது இந்த ட்ரேடிங் வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பே கிடையாது. அது வந்து ஒரு த்ரில்லான விஷயமே இல்ல. யாரோ ப்ரொடியூஸ் பண்றான், யாரோ பிராண்ட் பண்றான், யாரோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான். நம்ம இந்த ஊர்ல வந்து அவனுடைய பொருளை வாங்கி விற்கிறதுல என்ன சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த தாட் ரொம்ப பில்ட் ஆச்சு. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி டிசைடட் வி ஷுட் கம் அவுட். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குங்க. தேவையான பணம் வந்துட்டு இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 80-90 பேர் ஒர்க் பண்றாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பணம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ட்ரேடிங் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றேன். நான் இன்னொரு பார்ட்னர், நாங்க 2 கோ ஃபவுண்டர்ஸ். பொதுவா வந்து இந்த டிசிஷன்ஸ்ல நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன். அவர் வந்து அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. கொஞ்சம் சப்மிசிவான பர்சன், பட் அவருமே நல்ல ஒரு சேல்ஸ் பர்சன். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் வந்து ஒரு டைம்ல வந்து நம்ம அந்த பிரின்சிபல் கம்பெனி வந்து ரொம்ப எத்திக்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்ப மதுரையில வந்து ஒரு டீலர்னா அந்த ஒரு டீலருக்கு தான் அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சுன்னா அவங்க சேல்ஸ் டார்கெட்ஸ் இது பண்றதுக்கு 4 டீலர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, 7 டீலர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நீங்க விற்கிறதுல வீங்கம்பாங்க. அப்படி இப்படி எல்லாம் அந்த எத்திக்ஸ் எல்லாம் மாடல் எல்லாம் மாற ஆரம்பிச்சு. அது எத்திக்ஸா அவங்க பிசினஸ் மாடலா அது இம்மெட்டீரியல், பட் we were not comfortable. So we decided to come out of trading. இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஒரு ஃபிளாஷ்பேக். அப்போ இது அங்க என்னுடைய டேக்அவே என்ன அப்படின்னா, அல்லது நாம ஸ்ட்ராங்கா உணர்ந்தது என்னன்னா, ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது we should create something, we should own something, we should solve a problem by our own, we should have a brand of our own. It is not like buying something and selling something வந்து entrepreneurship இல்ல. we should go out of this அப்படிங்கிறது ஒரு இது. இன்னைக்கும் நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் யங்ஸ்டர்ஸ்ட வந்து அந்த ட்ரேடிங் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ட்ரேட் பண்றது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் அது வந்து ஒரு ரியல் த்ரில்லிங் ஆண்டர்பிரினர்ஷிப் கிடையாது. ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா அது வந்து டு சால்வ் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் தியரிட்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் அதெல்லாம் அந்த டைம்ல வந்து நம்மள அறியாமலே வந்த ஒரு விஷயங்க. So this is what my takeaway from the first feedback. Second flashback 1999ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போகுது. பட் அதுல வந்து 1999ல இருந்து ஒரு 2009 வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 10 வருஷம் ரொம்ப முக்கியம். ஒரு மிகப்பெரிய தோல்விகளை சந்திச்ச ஒரு காலகட்டம் அது. ஸோ அப்பதான் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா we have to build our own brand, we have to build something on our own அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த அவர் ஓன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விஷயம் இல்லை. பட் ஸ்டில் நாங்கள் ஐடியில் இருந்தனால, ஐடி ட்ரேடிங்ல இருந்தனால ஐடி சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வேகான இது பண்ணிட்டு, அப்போ வந்து இந்த Y2K ப்ராப்ளம் இருந்தது. இங்க இருந்து நிறைய ஆள் எடுத்து யூஎஸ்க்கு அனுப்புவாங்க. அப்போ நாங்கள் ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில நிறைய பணம் இருந்தது. ஸோ சென்னையில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம். இது ஒரு பெரிய கதைங்க. ஏகப்பட்ட தப்பு பண்ணோம். அதாவது அன்லிமிட்டெட் எரர்ஸ் வந்து இந்த டைம்ல பண்ணோம் நாங்க. ஏன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியல. ட்ரேடிங்ல இருந்து வெறும் ஒரு எந்தூசியாசம், மோட்டிவேஷன், அவ்வளவுதான். நம்மதான் ஒண்ணு கிரியேட் பண்ணோம் அப்படின்னு. அது எப்படி பண்றது ஒண்ணுமே தெரியல. இந்த பாடி ஷாப்பிங்ல பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த இயர் 2000ல வந்து இந்த .com பபிள்னு சொல்லுவாங்க. யூஎஸ்ல வந்து அந்த .com கம்பெனிஸ் எல்லாம் விழுந்துச்சு. அப்போ அதுக்கு உண்டான வாய்ப்பு போயிருச்சு.
அதுக்குள்ள அந்த டைம்ல நாங்க சென்னையில வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், ஆஃபீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு, ஹை பெய்டு எம்ப்ளாயிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன யோசிச்சோம்னா, லைக் வந்து ப்ராடக்ட் சைட்ல போவோம், நம்ம வந்து நமக்கான ஒரு இப்பதான் ப்ராடக்ட் வரும். நம்ம சர்வீசஸ் வந்து பார்ட்லி வச்சுட்டு, அதாவது சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். சிஆர்எம் ஒன்று பண்ணோம். அந்த சிஆர்எம் தான் ஒரு சென்னை பேஸ்ட் கம்பெனி அக்வயர் பண்ணாங்க. சிஆர்எம்ங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. நான் பண்ண ஆரம்பிக்கும் போது சேல்ஸ் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருந்தது உலகம் ஃபுல்லாவே. ஸோ ஒரு லோக்கல் சிஆர்எம் ஒன்று பண்ணுவோம். அதை வந்து ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணாங்க, பென்டாஃபோர்னு. இன்னைக்கு அந்த கம்பெனி இல்லை, மாயாஜால் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த கம்பெனி. அன்பார்ச்சுனேட்லி தே வென்ட் இன்டு லாட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன், ஸோ தே க்ளோஸ் தட். அவங்க அக்வயர் பண்ணாங்க, அந்த ப்ராடக்ட் அப்படியே அக்வயர் பண்ணாங்க. சிமா டிசைன் ஒன்று பண்ணோம், ஒரு சிவகாசி பேஸ்ட் கம்பெனி, சிமான்னு ஒரு கம்பெனி. அவங்களோட சேர்ந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆன்லைன்ல பிரிண்ட் பண்றது, இன்னைக்கு அதெல்லாம் நிறைய வந்தது. ஃபர்ஸ்ட் வி ட்ரைட், அதுல ஒரு நிறைய டெக்னாலஜி இனோவேஷன் அதுல இருந்தது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணத்தினால ஃபெயிலியர் ஆயிருச்சு. வின் டைனான்னு ஒரு இது வச்சோம். இதுதான் வந்து நாங்க எங்களுடைய உழைப்பு, பணம் அத்தனையும் போட்ட ஒரு இஆர்பி சொல்யூஷனுங்க. அந்த இஆர்பி சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு மாடியூல, ஒரு இஆர்பி மாடியூல வந்து ஒரு ஃபுல் டீம் போட்டு பண்ணா 6 மாசம் ஆச்சுன்னா, இந்த டூலை யூஸ் பண்ணா ஒரு 2 மாசத்துல பண்ணலாம். 1/3 ஆஃப் த டைம்ல நீங்க பண்ணலாம். அந்த மாதிரி வந்து ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ற ஒரு டெக்னாலஜி. இதுல என்ன பியூட்டினா, எனக்கும் என் பார்ட்னருக்கும் டெக்னாலஜி தெரியாது. இது வந்து அப்பப்ப வந்து இருக்கிறவங்கள நாங்க 2-3 தடவை வந்து 2 டெக்னாலஜி கோஃபவுண்டர்ஸை ட்ரை பண்ணோம். அவங்க அப்புறம் யூஎஸ்க்கு வேலை கிடைச்சு போயிடுவாங்க. அப்புறம் ஃபுல்லா எம்ப்ளாயிஸை வச்சே ட்ரை பண்ணோம். அது நாங்க பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு. அப்புறம் இதை நாங்க முடிக்க முடியல. நாங்க 2000ல ஆரம்பிச்சோம் இந்த ப்ராடக்ட்டை. 2001ல முடிச்சிடலாம்னு நினைச்சோம். பட் ஆனா அது இன்னும் கூட அது ஃபுல் ஃபிளெஜ்டா முடியல. பட் நாங்க என்னென்னலாம் இனோவேஷன் நினைச்சோமோ அதெல்லாம் 2003-4ல எஸ்ஏபி மாதிரி கம்பெனிஸ், மைக்ரோசாஃப்ட் டைனமிக் மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் கொண்டாந்துட்டாங்க. ஸோ அதுக்கு மேல இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பெருசா வேல்யூ இருக்காது, அது 10ஓட 11 ஆயிரம்னு சொல்லிட்டு வி லாஸ்ட் அவர் ஹோப். அதுல எங்களுடைய அத்தனை சம்பாத்தியமும் அதுல போட்டு இது பண்ணோம். அப்புறம் என்ன பண்ணோம்னா, அதுல இருந்து எங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த ப்ராடக்ட்டை வந்து அப்படியே வந்து சாங்டம்ங்கிறத மாத்தி கோயில்ல இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறம் அதே ப்ராடக்ட்டை இன்னும் கொஞ்சம் மாத்தி அமெரிக்கன் காலேஜ் மதுரையில, அந்த காலேஜ்ல வந்து வி ஸ்டார்டட் டூயிங் தட். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ். ரெடாட்னு ஒரு ட்ரைனிங் கம்பெனி பண்ணோம். டேலி வந்து நாங்க அப்படியே கண்டினியூ பண்ணோம். இந்த மாதிரி வந்து இந்த 10 வருஷம் வந்திருந்தாங்க. எனக்கு ஒரு பெரிய, அந்த நேட்டிவ்லீடுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ்பேக்ல நான் ட்ரேடிங்ல இருந்து நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் பண்ணணும்னு நினைச்சோம், ஒரு சாஃப்ட்வேர்ல. இந்த ஓன் ப்ராடக்டா சர்வீஸா அப்படிங்கறது வந்து ஒரு தெளிவே இல்லை. என்ன செய்யணுங்கிறது தெரியாது. டெக்னாலஜி என்ன டிசைட் பண்ணணுமா தெரியாது. ஒரு டீம் எப்படி பில்ட் பண்ணணுமா தெரியாது. இதுக்கு என்ன ஃபண்ட் வேணுமா தெரியாது. இதுக்கு ஒரு பிளே புக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்ப நம்ம ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ் பண்ணும்போது, இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் இருக்கிறீங்க, இப்ப எட்வின் சார் இருக்காங்க அப்படின்னா, அந்த லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ் எப்படின்னா அவருக்கு இன் அண்ட் அவுட் தெரியும். இப்ப இங்க நாங்க பண்ணும்போது இது வந்து ஒரு நியூ ஏஜ் பிசினஸ். எங்கேயோ நம்ம படிக்கிறோம், ஃபாரின்ல இப்படி பண்றாங்க, இந்த கம்பெனி இப்படி பண்றாங்க, நம்மளும் வந்து அது மாதிரி ஒரு பெரிய ட்ரீம். அந்த ட்ரீம் மட்டும் பெருசா இருக்கு. பட் அந்த ட்ரீமை எப்படி வந்து நம்ம பில்ட் பண்றது, அந்த ட்ரீமை எப்படி ஷேப் பண்றது அப்படிங்கிறது ஒரு புது விஷயம். இதெல்லாம் வந்து இது வரைக்கும் இல்ல. யார்கிட்டையும் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இங்க இல்ல, இந்த ஊர்கள்ல இல்ல. ஒவ்வொரு தடவையும் நாங்க என்ன பண்ணோம்னா, அப்பப்ப சென்னை போவோம், பெங்களூர் போவோம், ஏதாவது நாஸ்காம் அது மாதிரி சிஏ அந்த மாதிரி வந்து ஒரு செமினார் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுவோம். புதுசா பேசுவாங்க. ஆஹா, இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கா, நம்மளும் அதே துறையில தானே இருக்கிறோம், ஆனா நமக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்போம். அப்ப இந்த அளவுக்கு இன்டர்நெட்ல வந்து இதுவும் கிடையாது, பேண்ட்வித்தும் கிடையாது, அவ்வளவு இன்ஃபர்மேஷனும் கிடையாது, வாய்ப்புகளும் கிடையாது. நான் சொல்றது வந்து 2008-9 அந்த 2000, 2002, 2003 அப்படின்னு அந்த டைம்ல எல்லாம். அப்போ ஒரு பெரிய கேப் இருக்குதுன்னு இருந்தது. பட் என்ன செய்யணும்னே தெரியாம நாங்க சம்பாதிக்கிற அத்தனை விஷயமும் இதுல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது ட்ரேடிங் சைட்லயும் அந்த மாதிரி இதுல. சோ இந்த இதுல வந்து ஐ மீன் நிறைய கடன்கள் ஆச்சு, ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆச்சு, நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆச்சு. ஸோ எகெயின் வந்து ஒரு 2009ல நானும் என்னுடைய கோஃபவுண்டரும் உட்காந்து திரும்ப ஒரு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்றோம். அது என்ன அப்படின்னா, இந்த 2009ல இருந்து 2012 வரைக்கும் ஒரு 3 வருஷம் வந்து நாங்க திரும்ப வந்து அதாவது அந்த பிசினஸ் போயிட்டே இருக்கு, நிறைய பிரச்சனைகளும் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. என்னோட பிரதரோட வீடை வாங்கி ஒரு 45 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு லோன் வாங்குறோம். லோன் வாங்கி அதை கொஞ்சம் ஃபண்ட்ஸ் எல்லாம் போட்டு மேனேஜ் பண்ணி இது பண்றோம். அதுக்கு மேலேயும் கடன்கள் வாங்குறோம்.
வாங்கிட்டு பட் அதே நேரத்துல இந்த 3 வருஷம் ஓடிட்டு இருக்கு, கம்பெனி ஓடிட்டு இருக்கு. நிறைய நாங்க ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணோம். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து we had around 250+ people. தமிழ்நாட்டுல எல்லா கவர்மெண்ட் ஐடி இம்ப்ளிமெண்டேஷனும் ஃபர்ஸ்ட் நாங்க தான் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்து இந்த லைக் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல காசு போக போக அதுல எல்லாம் மேனேஜ் பண்ண முடியாம கண்ணா பின்னான்னு பல விஷயங்கள்ல தலைய விட்டு எதுவுமே பண்ண முடியல. அந்த 10 வருஷம் வந்து எங்களுக்கு வந்து அம்பிஷியஸா நாம ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு பல விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து தப்பான முடிவுகள்ல வந்து இதாச்சுங்க. அப்ப அதை அனலைஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பார்த்தோங்க. என்ன பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இதுல போட்டுப்போம், சர்வைவ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, சம்வாட் சர்வைவல், அது ரொம்ப டஃப் சர்வைவல். ஒரு 1000 எம்ப்ளாயிஸ்க்கு மேல வந்து போயிருப்பாங்க, வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த ஒரு 10 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த கவர்மெண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 4 வருஷம் பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொரு டைமும் வந்து 200 பேர் இருப்பாங்க, ஒரு 6 மாசம் அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். அப்புறம் ஏதாவது பெரிய கம்பெனில வேலை கிடைச்சு போவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நாங்க வந்து ஒரு ஸ்டெப்பிங் டோனா இருக்க முடிஞ்சுங்கிற ஒரு சின்ன திருப்தி இருந்தது. சேல்ஸ்ல வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க 2 பேருக்குமே வந்து நாங்க சேல்ஸ்ல வந்து, நான் அது ரொம்ப பெருமையா கூட சொல்லிக்குவேன், எக்ஸ்ட்ராடினரி ஒரு திறமை இருக்கும். நாங்க வந்து எப்படினாலும் வந்து ஒரு விஷயத்தை வித்துருவோம். பொய் சொல்லி எல்லாம் விற்கிறதுலாம் அப்படி அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் வி ஹேட் ரைட் கைண்ட் ஆஃப் ஒரு சேல்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சேல்ஸ் மெச்சூரிட்டியே சொல்ல முடியும் எனக்கு. ஏன்னா அது வந்து நாங்க ஆரம்பத்துல இருந்தே நாங்க அதுல ரொம்ப இன்வால்வ்டா நாங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து சேல்ஸ். அது எத்திக்கல் சேல்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அதுல நாங்க மாஸ்டர் பண்ணியிருந்தோம் ஈக்குவலி. சோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வந்து ஓரளவு சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது. இது 3 தான் பாசிட்டிவ் விஷயங்க. 2 நெகட்டிவ் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு இன்டர்னல், இன்னொன்னு எக்ஸ்டர்னல். இந்த நடுவுல நான் போட்டிருக்கிறது வந்து எக்ஸ்டர்னல் விஷயம். என்ன பிரச்சனை, ஏன் நம்மளால ஒரு சரியான டெக்னாலஜியை நம்ம செலக்ட் பண்ண முடியல, ஏன் ஒரு டீமை பில்ட் பண்ண முடியல, ஏன் புது விஷயங்களை எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியல பாத்தீங்கன்னா, மதுரை மாதிரி ஒரு ஊர்ல ஈகோ சிஸ்டமே இல்ல. யார்கிட்ட போய் கேட்கறதுமே தெரியல. ஒவ்வொரு மீட்டிங்னாலும் சென்னைக்கு போகணும். டிபெண்டன்ஸ் ஒன். அப்ப இங்க லோக்கல்ல வந்து ஒரு சின்ன ஐடியா கேட்கணும்னா கூட எனக்கு தெரியாது. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன தெரியாது. இந்த சாஃப்ட்வேரை பில்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் டெக்னாலஜி செலக்ட் பண்ணா அது தெரியாது. இதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்னா அதுக்கு தெரியாது. அந்த பிளே புக்னு சொல்லுவோம், அது எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்றது, ஒரு நியூ ஏஜ் கம்பெனி எப்படி பில்ட் பண்றது, இந்த நியூயான்சஸ் வந்து சுத்தமா தெரியாம வெறும் கண்மூடித்தனமான நம்பிக்கையில மட்டுமே நாங்க பண்ணிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் மெட்ரோஸை டிபெண்ட் பண்ண வேண்டியிருந்தது. லோக்கல்ல வந்து ஒரு லோ ப்ரைடு, இங்க யாரும் தங்குறதும் இல்ல, டிரைவும் ரொம்ப கம்மி. மெட்ரோஸ்ல போனாலும் நமக்கான சரியான மரியாதை கிடைக்கல. அல்லது மரியாதைன்னு சொல்றதை விட நமக்கு ஒரு பெரிய யாரையும் மீட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சும்மா மீட்டிங் போயிட்டு பாக்குறதுதான், போய் இது பண்ணுவோம், மதுரையா வா பாப்போம் அப்படிம்பாங்க, இல்ல நீ அங்க இருந்தெல்லாம் இதை பண்ண முடியாதுப்பா, நீங்க வா அப்படிம்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப திரும்ப நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் வந்துச்சு. சோ ஈகோ சிஸ்டம் இங்க இல்லவே இல்ல. இந்த மாதிரி கம்பெனி, இந்த மாதிரி அம்பிஷியஸ் ப்ராடக்ட் எல்லாம் வந்து நம்ம இங்க பண்றதே தப்பு அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்ததுங்க. 3வது வந்து எப்பவுமே நம்ம வெளியே குறை சொல்லக்கூடாது, நம்மளதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். அப்படிங்கும்போது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு 3 விஷயங்க. நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். மேபி ஐ வில் ட்ரை டு கன்க்ளூட் வித்தின் நெக்ஸ்ட் 10 minutes வித் யுவர் பெர்மிஷன். லோ பேஷன். அதாவது எங்களுக்கு வந்து அந்த 91ல வந்து நாங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர்ஸ்ல போனா கூட அது ஐடி வந்து எங்க பேஷன் கிடையாது. அதாவது இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டோ அல்லது இந்த மாதிரியான ஒரு ஏன்னா பேஷன் கிடையாதுன்னா எங்களுக்கு அது தெரியாது. பேஷனுக்கு வந்து ஒரு சின்ன டெஃபினிஷன் இருக்கு. வாட் யூ லவ் அண்ட் வாட் யூ நோ, இது ரெண்டோட இன்டர்செக்ஷன் தான் பேஷன். அதே அப்பதான் புரிய ஆரம்பிச்சது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கிறது மட்டும் கிடையாது, அது உங்களுக்கு தெரியவும் செய்யணும். இது ரெண்டுக்கு உண்டான இன்டர்செக்ஷன் தான் பேஷன் அப்படின்னு. எங்களுக்கு அது பிடிச்சி மட்டும் இருந்து, அது பிடிச்சிருந்ததுன்னா கூட தெரியல, அதுல இருந்து பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதா இருந்ததே தவிர, அல்லது வந்து நம்மளா ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுங்கிற ஒரு இதா இருந்ததே தவிர, எங்களுக்கு வந்து அதுல ரியல் பேஷன் இருந்ததுன்னா எனக்கு தெரியல. அப்புறம் இந்த ஹாஃப் ட்ரஸ்ட் டீம்னு சொல்லுவாங்க. ட்ரஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுவும் ஒரு பெரிய டேக்அவே நான் கத்துக்கிட்டது. எங்களுடைய டீம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு கோர் டீம் வந்து ரொம்ப நாள் எங்கள்கிட்ட இருப்பாங்க, இன்னும் கூட இருக்கிறாங்க. 15 வருஷம் இருக்கிற பசங்களும் இன்னும் இருக்கிறாங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த ஹாஃப் ட்ரஸ்ட், கேரக்டரும் இருக்கணும், காம்பிடன்சியும் இருக்கணும். இது 2 இருந்தா தான் ட்ரஸ்ட். மோஸ்ட்லி வந்து எங்கிட்ட இருந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் நல்லா இருக்கும், நல்ல கேரக்டர் இருக்கும், உண்மையா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, டெடிகேட்டா இருப்பாங்க, நாள் ஃபுல்லா வேலை பார்ப்பாங்க. பட் காம்பிடன்சி வந்து ரொம்ப ஆவரேஜா இருக்கும். இது ரெண்டும் இருக்கிற டீமை வந்து நம்ம எடுக்க தெரியணும், இந்த நியூ ஏஜ் பிசினஸ்க்கு குறிப்பா. சோ அந்த மாதிரியான தவறு நம்ம நிறைய பண்ணிருக்கோம்னு பார்த்தோம். இக்கிகாய்னு சொல்றோம், நம்மளுடைய ரியல் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, ரியல் லைக் என்ன. ஏன்னா நம்ம இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இப்ப அதுவும் குறிப்பா வந்து நம்ம பணம் மட்டுமே இல்ல, ஏன்னா பணம் மட்டுமே எனக்கு முக்கியமான ட்ரேடிங்கே நாங்க பண்ணிட்டு போயிருப்போம். பட் நம்மளாம் ஒரு
ஒரு அம்பிஷியஸா ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு வந்து அந்த இது இக்கிகாய்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஜப்பனீஸ் டெக்னிக்ஸ், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் த ரியல் பர்பஸ், அதை நம்ம தெரியாம ஒரு கம்பெனியை பில்ட் பண்றது தவறான ஒரு விஷயம்னு நினைக்கிறோம். அந்த டைம்ல வந்து நாங்க அந்த கிளாரிட்டியே இல்லை. அப்புறம் வந்து இது ஒவ்வொன்றும் கொஞ்சம் பெரிய விஷயம், நான் நேரம் கருதி ரொம்ப குயிக்கா நான் போறேன். பிளே புக் ஆஃப் நாலேஜ், ஒரு நியூ ஏஜ் கம்பெனியை, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை, ஒரு ஐடி கம்பெனியா, அல்லது இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஹாப்பிஹென்ஸ் மாதிரி கம்பெனி எல்லாம் பண்றதுக்கு ஒரு பிளே புக் இருக்கு. பிளே புக்னா ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அந்த மெத்தடாலஜியே எங்களுக்கு தெரியல. ஃபோக்கஸ் கிடையாது. கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட் பண்ணோம், அமெரிக்காவுக்கு ஆள் அனுப்புறோம், ப்ராடக்ட் பண்றோம், இந்த 3 ப்ராடக்ட் பண்றோம், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றோம், ட்ரைனிங் பண்றோம். இது மாதிரி வந்து ஃபோக்கஸே இல்லாம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருந்திருக்கோம். ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப புவர் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இவ்வளவுலாம் இருக்கு. இதெல்லாம் இல்லாம இதெல்லாம் வந்து நமக்கு இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஒரு 10 வருஷம் இதுல கடத்திட்டோம். அதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஒழுங்கா போயிட்டு இருந்த ட்ரேடிங்கே வந்து நிப்பாட்டிட்டு ஏதோ ஆம்பிஷியஸா பண்றோம்னு சொல்லிட்டு இன்னொரு 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஆச்சுங்க. இதுல வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் போச்சுங்க. இதுல இருந்து நான் இந்த முதல் ஸ்லைட்ல சொன்ன அந்த அனாலிசிஸ்ல இருந்து நான் கத்துக்கிட்ட அது மொத்தமா நீங்க சொல்லணும்னா, what could be the consolidated definition for our failure, though the timing was right. ஒரு வெஞ்சருக்கு வந்து அது இந்த நியூ ஏஜ் வெஞ்சர்ஸ்க்கு டைமிங் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. எங்க டைமிங் ரொம்ப பெர்ஃபெக்ட் டைமிங். நாங்க ஆரம்பிச்ச டைம்ல ஐடில வந்து ப்ராடக்ட் பில்ட் பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுல இருக்கிறாங்க. எங்களால பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு நான் முதல் சொன்ன காரணங்கள் தான். அதை கன்சாலிடேட் பண்ணி சொல்லணும்னா இதைதான் நான் அரைவ் பண்ணதுங்க. டு பில்ட் அ நியூ ஏஜ் வெஞ்சர் we need to unlearn many our beliefs and relearn many new techniques. நாம ஒரு புது யுக தொழில் முனைவை பண்ணணும் அப்படின்னு, இனோவேஷனை அடிப்படையா கொண்ட ஒரு தொழிலை பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்னென்னலாம் ஒரு தொழில் நடத்துறதுக்கு தேவைன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அதையெல்லாம் அன்லேர்ன் பண்ணணும். நிறைய டெக்னிக்ஸை வந்து ரீலேர்ன் பண்ணணும். நியூ பிசினஸ் requires number of external resources, inputs like இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, மென்டரிங் மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். However, unfortunately, there is no ecosystem present in our city to help us in any of these requirements to build a new age venture. We were always pushed to travel to metros to seek such help, which is very difficult for various cultural, social and economical reason. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஊர்ல அதுக்குண்டான வாய்ப்பே இல்லை. அதுக்காக நாங்க மெட்ரோஸை தேடும் போது பல காரணங்கள்னால அது கிடைக்கவும் இல்லை. ஒவ்வொரு தடவை வாரத்துக்கு ஒரு நாள் போக முடியாது, காசு பார்க்கணும். Simply put, there is no startup ecosystem in Madurai. இது வந்து ஒரு புரிதல்ங்க. அடுத்து இதை பேஸ் பண்ணி இப்ப இந்த புரிதல் எடுத்துக்கிட்டு நாங்க வந்து உடனே ஒரு முடிவுக்கு வரல. இந்த 2009ல இருந்து இந்த திங்கிங் ஆரம்பிக்குது. 2 பேரும் நானும் என்னுடைய கோஃபவுண்டரும் பேசிக்கிட்டே இருக்கோம். அப்ப ஏதோ ஒண்ணு நம்ம பண்றது தப்பு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. நம்ம தப்பு பண்றோம், அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு வந்து நம்ம ஊர்ல அந்த வாய்ப்பே இல்லை. இதே வந்து நம்ம வந்து ஒரு 10 பேர் பண்ற தொழிலை நம்ம பண்ணியிருந்தோம்னா நமக்கு அந்த வாய்ப்பு இருந்திருக்கு. நம்ம புதுசா ஒண்ணு பண்றோம், இது பண்றதுக்கு உண்டான இடம் இது இல்லை, அது வந்து நம்ம சென்னைக்கோ பெங்களூருக்கோ போய் பண்ணாதான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு திங்கிங் வந்து ஸ்ட்ராங்கா பதியுது. ஆனா அடிப்படை இது வந்து நமக்குள்ள பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் முக்கியமா, ஒரு டிரான்சிஷன் தேவைப்படுது. அந்த பர்சனல் டிரான்சிஷனுக்கு உண்டான ஈகோ சிஸ்டம் இங்க இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய புரிதல். அப்ப என் கோஃபவுண்டர் நானும் தனித்தனியா எங்களை அனலைஸ் பண்றோம். எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை. நாங்க வந்து கிளாஸ்மேட்ஸ், கிட்டத்தட்ட நாங்க 91ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் we are together. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் 2 பேரும் தனித்தனி பர்சனாலிட்டி தான். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு டெக்னாலஜி டீமை லீட் பண்றதுக்கோ ஒரு டெக்னாலஜி ப்ராடக்டை பில்ட் பண்றதுக்கோ ஐ எம் நாட் கேப்பபிள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. எனக்கு ட்ரேடிங்கோ எதெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய சர்வீஸோ அதுதான் எனக்கு ஒத்து வரும். ரொம்ப காம்ப்ளிகேட் விஷயம்லாம் எனக்கு ஒத்து வராது, நான் அதை அக்செப்ட் பண்ணணும். ஃபைனான்ஸ்ல 2 பேரும் வீக்கா இருக்கும், அதனால யாராவது ஒருத்தவங்க வந்து ஃபைனான்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நான் சொன்னேன், எனக்கு ஃபைனான்ஸ் எனக்கு வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, ஸோ நீயே படி அப்படின்னு. ஸோ அவர் வந்து ஃபைனான்ஸை வந்து ஒழுங்கா சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் கிளாஸ் போய் கத்துக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் அந்த ப்ராடக்ட் நாங்க பண்ணோம், இந்த நான் சொன்ன அந்த விண்டைனானுங்கிற ப்ராடக்ட் எல்லாம் பண்ணோம், ERP ப்ராடக்ட். அதை வந்து இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருவோம், அதுக்குண்டான செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வைப்போம், வெப்சைட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு அதை சஸ்பெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணாரு. அப்புறம் ட்ரைனிங் டிவிஷன் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம், அதை டீலிங் பண்ணி இன்னொருத்தருக்கு விற்கணும்னு முடிவு பண்ணோம். ஒன்லி வந்து இந்த ட்ரேடிங் நாங்க டேலி மட்டும் நாங்க பண்ணிட்டு இருந்தோம், அந்த டேலி ட்ரேடிங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஒரு சில சர்வீசஸ் மட்டும் மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. நீ இதுல என்ன ரோல் எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. எனக்கு வந்து அப்ப என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டாரு. ஓகே, நம்ம கம்பெனியை கொஞ்சம் ரீஒர்க் பண்ணுவோம், ரீஒர்க் பண்ணி இந்த டேலிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கு,
பிளஸ் நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன சர்வீசஸ், வெப்சைட் டெவலப்மெண்ட், இந்த ஒரு கோவிலுக்கு ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி கொடுக்குறது, நம்மளால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்த மட்டும் பண்ணுவோம். பெருசா ஒரு அம்பிஷியஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணி கிளியரா பண்ணிட்டு இந்த கம்பெனில நீ என்ன ரோல் எடுத்துக்கணும்னு கேட்டாரு. எனக்கு அதுல வந்து ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. உடன்பாடு இல்லைன்னா எனக்கு வந்து என்னுடைய அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஐடி வந்து என்னுடைய பேஷன் இல்லைன்னு முடிவு பண்ணேன். ட்ரேடிங் வந்து எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு முடிவு பண்ணேன். சரி, இந்த மாதிரியான ஒரு கம்பெனி பில்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு நான் டீப்பா ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். நிறைய செலவு பண்ணி பெங்களூர், சென்னைக்கு போயிட்டு செஷன்ஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு ஸ்டார்ட் அப் வேர்ல்டுனா என்ன, பிளே புக், அதுக்குண்டான பிளே புக் என்ன, ஒரு ப்ராடக்ட் எப்படி பில்ட் பண்றாங்க, அதுக்குண்டான டெக்னாலஜி எப்படி செலக்ட் பண்றாங்க, டீம் எப்படி செலக்ட் பண்றாங்க, பிசினஸ் மாடலிங்னா என்ன, ஃபைனான்சியல் மாடலிங்னா என்ன, ஸ்கேலிங்னா என்ன, ஃபண்டிங்னா என்ன, இப்படி பல விஷயங்களை வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். இந்த 3 வருஷம் வந்து எங்க பிசினஸ் போயிட்டே இருக்கு. பட் நான் அதுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். வித் த பெர்மிஷன் ஆஃப் மை பார்ட்னர். நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏதோ ஒன்று யோசிக்க போறேன், இந்த கம்பெனியை பில்ட் பண்ண முடியுமான்னு யோசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன். அண்ட் அப்புறம் ஒரு கடைசியில ஒரு இன்ட்யூஷன் எனக்கு தோணுது. நம்ம வந்து இது வந்து என்ன சொல்றது, என்னதான் நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டாலும் நம்ம வந்து திரும்ப டெக்னாலஜி நமக்கு தெரியாது. ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்றது நமக்கு வந்து அவ்வளவு ஒரு குழப்பமான ஒரு சூழல்ல வந்து நான் வந்து அது வேண்டான ஒரு முடிவுக்கு மனசு வருதுங்க. பட் இந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம், ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்றது எப்படி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து நான் ஓரளவு கத்துக்கிட்டே வரேங்க. இது வந்து 2012 வரைக்கும். இந்த டைம்ல என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா, we will rework Winways and my co-founder will take leadership. அவர் எங்க கம்பெனில வந்து கொஞ்சம் ரீவொர்க் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு டைரக்டரா இருந்துக்கிறது, எங்களுடைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டை வந்து நாங்க சஸ்பெண்ட் பண்றது. நான் என்ன பர்சனலா டிசைட் பண்றேன் அப்படின்னா, ஒரு இதெல்லாம் இருக்கு, திரும்ப ஒரு டெக்னாலஜி வெஞ்சர் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது நான் என்ன யோசிச்சேன்னா, அதுல என் மனசு ஏனோ போகல. ஒரு சோசியல் இம்பாக்ட் பிசினஸ் பண்ணுவோம். ஒரு பிசினஸ்னு சொல்றது இல்ல, ஏதாவது ஒரு மனசுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணும்போது என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு விஷயத்த பண்ணணும்னு மனசு சொல்லிட்டே இருந்தது. இதுக்கெல்லாம் வேற எந்த காரணம் எனக்கு தெரியல. மேபி நான் படிச்ச புக்ஸா இருக்கலாம். சி.கே. பிரஹலாதோட, அந்த டைம்ல தான் சி.கே. பிரஹலாதோட இந்த பாட்டம் ஆஃப் த பிரமிட், கோ கிரியேஷன், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் படிச்சேன். பல காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்கள்லாம் நான் வந்து குயிக்கா நான் சொல்லணும். பட் வந்து என்ன யோசிச்சேன்னா, ஒரு வெல்த் கிரியேட்டிங் கம்பெனியை நான் ரன் பண்றதை விட, இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி பண்ணா, நான் என்னெல்லாம் தப்பு பண்ணலாம் இந்த 3 வருஷத்துல நம்ம கத்துக்கிட்டேன். பட் அதை வச்சு இன்னொரு கம்பெனி பில்ட் பண்றதை விட, இந்த எனக்கு ஏற்பட்ட இந்த பெயின் பாயிண்ட், அல்லது எங்களுக்கு ஏற்பட்ட இந்த பெயின் பாயிண்ட், மதுரையில இருந்துகிட்டு ஒரு கம்பெனி, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை பில்ட் பண்ண முடியலையே, அந்த பெயின் பாயிண்ட்டை வந்து நாம சால்வ் பண்ண முடியுமா? நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து இங்க இருந்து ஒரு ப்ராடக்ட் கம்பெனி பண்ணனாலும், அல்லது வந்து ஒரு இனோவேஷனை எடுத்துட்டு ஒரு கம்பெனியை பண்ணாலோ, அவனுக்கு வந்து எங்களுக்கு இருந்த பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு சஜஷன் கேட்கணும்னா உடனே ஒரு இடத்துல ஒரு இடம் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா ஒரு இடம் இருக்கணும், ஒரு மார்க்கெட் கனெக்ட் தேவையா ஒரு இடம் இருக்கணும். ஓகே, ஒரு நம்பிக்கையோட அந்த ஒரு நியூ ஏஜ் வெஞ்சரை பண்றதுக்கு நம்ம ஊர்ல வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும். இதை நம்ம செய்ய முடியுமான்னு யோசிக்க ஆரம்பிச்சேங்க. அது வாட் டு ஃபோக்கஸ் அப்படிங்கிற அப்ப 2 கேள்வி எனக்கு வந்தது. வாட் டு ஃபோக்கஸ் அண்ட் இஸ் த ரைட் டு டேக் அ டிசிஷன். அப்ப எனக்கு 42 வயசு. அந்த இந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது, இந்த ஏஜ்ல இதை எடுக்க முடியுமா அப்படின்னு அதை யோசிச்சோம். ஸோ வாட் டு ஃபோக்கஸ் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் இருந்ததுங்க. என்னன்னா, நான் முதல்ல சொன்ன ப்ராப்ளம் நான் சொன்னேன் இல்லைங்களா, மதுரையில வந்து நாங்க எங்க கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா பண்ணாம பல தோல்விகள் அடைந்ததுக்கு உண்டான அந்த காரணம், இந்த ஊர்ல வந்து ஒரு நியூ ஏஜ் பிசினஸ் பில்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சிம்பிளி புட், தேர் இஸ் நோ ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம். ஸோ ஈகோ சிஸ்டம் பில்டிங் தான் என்னுடைய அடுத்த வேலைன்னு நான் எடுத்துட்டேன். அடுத்து ஒரு பெரிய கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, அப்போ எனக்கு 42 வயசு. 42 வயசுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஏஜ், ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினருக்கு. அதாவது அதனால வரைக்கும் நம்ம நிறைய கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணிருப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணிருப்போம். இந்த டைம் தான் வந்து அதெல்லாம் மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஸோ ஒரு மிடில் ஏஜ். அந்த டைம்ல வந்து நம்ம வந்து ஒரு பணம் பெருசா சம்பாதிக்காத ஒரு விஷயத்த நம்ம எடுத்து செய்யறது சரியா? எனக்கும் பெரிய ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப அது சரியான ஒரு முடிவா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருந்தது. அந்த குழப்பத்துக்கு உண்டான தீர்வை வந்து நான் குயிக்கா வந்து என்னுடைய இன்னொரு ஃபிளாஷ்பேக்கை சொல்லிட்டு நான் அதை இதை வந்து நான் க்ளோஸ் பண்றேன். அந்த ஃபைனல் 2-3 விஷயங்கள் வந்து என்னுடைய இந்த டோட்டல் ஃப்ளோவை வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா கொண்டு போக முடியும்.
ஸோ இந்த வயசுல வந்து நான் இந்த முடிவை எடுக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் வந்து எனக்கு இந்த பிளாஷ்பேக்ல இருந்து வந்தது. அந்த பிளாஷ்பேக்கும் என்னுடைய மென்டர், அந்த டைம்ல தான் ஒரு மென்டர்னு ஒரு ஆள் வந்து எனக்கு அறிமுகமாகறாரு. அந்த மென்டருடைய என்னுடைய கதையை கேட்கிறாரு. அவருக்கு சொன்ன கதையை தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷத்துல நான் சொல்ல போறேன். 1925ல எங்க ஃபேமிலி வந்து மதுரை பக்கத்துல தேத்தாம்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இலங்கையில கண்டி பக்கத்துல தேயிலை தோட்டத்துக்காக வேலை பார்க்கறதுக்கு வந்து எங்களுடைய தாத்தாவுடைய குடும்பம் வந்து மைக்ரேட் ஆகுது. அப்ப வந்து ஒரு பெரிய பஞ்சம், அதாவது 1800கள்ல இருந்தே அந்த மைக்ரேஷன் நடக்குது. நீங்க பாலாவுடைய பரதேசி படம் பார்த்திருப்பீங்க. அது ஆக்சுவலா வந்து அந்த கதைக்களம் வந்து மெயினா இலங்கையில நடக்க வேண்டியது, அது இந்த பக்கம் திருநெல்வேலி பக்கம் எடுத்தாங்க. பட் அந்த மாதிரி இங்க இருந்து கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்து அங்க கொண்டு போனாங்க. எங்க தாத்தா வந்து அதுல அந்த கங்காணி மாதிரி ஒரு ஆளு இங்க இருந்து, அவர் அந்த காலத்து HR கான்ட்ராக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு 250 ஃபேமிலியை வந்து ஒரு கங்காணி கூட்டிட்டு போயிட்டு அங்க குடியமர்த்தணும், அங்க டீ எஸ்டேட்ல வேலை பார்க்கணும். இப்படித்தான் நாங்க வந்து எங்க அப்பாவுடைய 12 வயசுலயோ 13 வயசுலயோ வந்து அவர் வந்து அங்க போறாங்க. இங்க போக வர இருப்பாங்க. அப்ப வந்து இது எல்லாமே ஒரே நாடுதான். மதுரையில இருந்து கொழும்பு வரைக்கும் நீங்க வந்து ஒரே டிக்கெட்ல பயணம் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல அங்க போனாங்க, இங்க வருவாங்க, அப்படியே இருந்தாங்க. அப்புறம் 1947ல வந்து இங்க வந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. 1948ல ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. இந்த 1948-56 வந்து இந்த 2 நாடுகளுக்கும் வந்து இப்ப இந்த மாதிரி இங்க இருந்து அங்க போனவங்களை வந்து எப்படி வந்து அவங்களோட சிட்டிசன்ஷிப் என்ன, ஸ்ரீலங்கனா இந்தியனா அப்படின்னு வரும்போது அப்போ வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஸ்ரீமா அண்ட் சாஸ்திரின்னு இங்க இருக்க பிரைம் மினிஸ்டர், யாரெல்லாம் தாய்நாட்டுக்கு திரும்ப வர நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இங்கே கொடுத்துடுறோம், இந்தியன் சிட்டிசன் கொடுத்துறோம், யாரெல்லாம் அங்க இருக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்ரீலங்கன் சிட்டிசன் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பாருங்க. அப்ப எங்க ஃபேமிலி வந்து ஓரளவு நல்லா இருந்தனால அதுக்கப்புறம் எங்க ஒரு இது பில்ட் பண்ணி எங்க அப்பா வந்து ஒரு பிரிட்டிஷ் கம்பெனில ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அப்புறம் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வந்து இங்க எங்களுக்கு நிறைய லேண்ட்ஸ் இருந்தது, இதெல்லாம் வித்துட்டு அங்க வந்து போயிட்டு வந்து ஒரு பிசினஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாரு, FMCG டிஸ்ட்ரிபியூஷன்லாம். ஸோ அவங்க வந்து அங்க வந்து ஸ்டே பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க. ஸோ வி வர் ஸ்டேயிங் இன் ஸ்ரீலங்கா. இன் 83 உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு மிகப்பெரிய இனக்கலவரம் அங்க இருக்க சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும். அந்த டைம்ல வந்து எங்களுடைய அப்பாவுடைய அந்த கம்ப்ளீட் பிசினஸ் குடோன், அந்த FMCG டிஸ்ட்ரிபியூஷன் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணாங்க. எங்க வீடு வந்து ஒரு பழைய ஒரு பிரிட்டிஷ் ஏர்போர்ட் பக்கத்துல இருந்தது. அந்த டைம்ல வந்து அந்த LTT ப்ராப்ளம் கொஞ்சம் ஆரம்பிச்ச காலகட்டத்தினால அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்க வீடை வந்து அப்படியே வந்து எங்க வீடை மட்டும் கிடையாது, அந்த ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் சுத்தி இருக்க அத்தனை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு அந்த ஏர்போர்ட்டை வந்து அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல வந்து வி லாஸ்ட் எவ்ரிதிங். We lost my father's business and we lost our house also. So இது வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக் எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 83ல இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. 84ல வந்து we came through a ship called ராமானுஜம். அதான் லாஸ்ட் அந்த 84ஓட இது பண்ணாங்க. அப்போ அங்க இருந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் போட்ல வந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இது வந்து அந்த ஒரு லாஸ்ட் பேட்ச் வந்து இது வந்து ஒரு பே பண்ணி அந்த ஒரு கொஞ்சம் அப்பதான் அது ஆரம்பிச்ச காலகட்டம். அந்த டைம்ல வந்து ஐ திங்க் 84ல வந்து தான் லாஸ்டா இந்த ஷிப் 84ல அந்த ஷிப் வந்து கடைசியா இதாச்சு. இப்ப கூட அது தூத்துக்குடி டு இது பண்ணாங்க கொஞ்ச நாள், அப்புறம் அதை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இது வந்து ராமேஸ்வரம் டு தலைமன்னார் இந்த இது இருந்தது. அப்போதான் we came back here and we restarted our life in 84ங்க. ஸோ இந்த கதையை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் இருக்கு. 91 அதுக்கப்புறம் நான் இங்க வந்து படிச்சுட்டு இங்க வந்து +1 ஜாயின் பண்றேன். 10th முடிச்சுட்டு நான் இங்க வரேன். +1 படிச்சுட்டு +2 படிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு அப்பா எங்க அண்ணா, நாங்க இங்க வரும்போது ஒரே ஒரு ஹோல்டு எங்க அண்ணா, அவர் வந்து இதுல கல்ஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் எனக்கு வந்து ஒரு 12 years டிஃபரன்ஸ். அவரை நம்பிதான் நாங்க இங்க வரோம். ஸோ அப்போ வந்து என்னன்னா இந்த பக்கம் போட்டிருக்கிறது வந்து அவர் இருந்த ஊர் வந்து ஜோர்டான், அம்மான் அப்படிங்கிற ஒரு ஜோர்டான்ல ஒரு இது. அப்ப நான் காலேஜ் முடிச்சோடனே எனக்கு அங்க இருந்து ஒரு வேலை வாங்கி அனுப்புறாரு. அப்ப எங்க அப்பா என்ன சொல்றாங்க, எங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் பர்சன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யறதுக்கு வந்து ரொம்ப என்கரேஜிங்கா பண்ணுவாரு. என்னுடைய 5வது 6வது படிக்கும் போதே வந்து எனக்கு மகாத்மா காந்தியோட சுயசரிதை எல்லாம் படிக்க வச்சு நிறைய புக்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு.
அவர் தான் இந்த எண்ணங்கள்னு MS உதயநிதி புக்கும் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த வேலையா அப்படின்னு இல்ல வேற ஏதாவது பண்ணும் அந்த காலகட்டத்துல தான் அந்த புக்கை படிக்கிறேன். அப்ப அந்த வேலையை நான் டிராப் பண்றேன். எங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு, பரவாயில்ல. அப்போ ஒரே ஒன்று சொன்னாரு, நம்ம இப்பதான் லைஃபை ரீஸ்டார்ட் பண்றோம், பட் இந்த டைம்ல நீ கொஞ்ச நாள் போயிட்டு வந்தா குடும்பத்துக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிற சொல்றாரு. பட் அப்புறம் அவரா வந்து வேணான்னு சொல்லி நான் வந்து இந்த நான் சொன்ன அந்த ஐடி ட்ரேடிங்க்கு எங்க அண்ணா அப்போதான் அவர் வந்து ஒரு 25,000 ரூபாய் அனுப்பிச்சிட்டு சரி நீ பண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து என்னுடைய ஃபேமிலி சூழல் வந்து அப்படி ஒரு டஃப்பான சூழல்லையும் நாம விருப்பப்பட்டதை செய்யறதுக்கு வந்து ஒரு பெரிய பலமா இருந்தாங்க. ஸோ அப்படித்தான் அந்த இது ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸோ இப்போ இந்த ஃபிளாஷ்பேக்குக்கும் இது வந்து என்னுடைய மென்டார் கேட்டாரு. நான் இப்போ இது எதுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா, அந்த டைம்ல அந்த 42 இயர்ஸ்ல வந்து நான் வந்து பிசினஸ் ஸ்டாப் பண்ணிட்டு அல்லது பிசினஸ் இன்வால்வ்மெண்ட்டை விட்டுட்டு நான் வந்து ஒரு சோசியல் இம்பாக்ட் இதுக்குள்ள இறங்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது 42 வயசுல வந்து பணம் சம்பாதிக்காத பணம் வராத ஒரு வழியில நீ இறங்குறதுக்கு வந்து உனக்கு வந்து சரியாகும் போது அவர் இந்த கதையை கேட்கிறாரு, ஏன் உனக்கு அந்த எண்ணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த கதையை சொல்றேன். லாஸ்ட் ஸ்லைடு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இதுல உனக்கு வந்து இந்த விஷயங்கள் இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, சில நேரங்கள்ல வந்து நம்மளுடைய பழசுகளை வந்து நம்ம உட்கார்ந்து யோசிக்கிறது இல்லை. அதை உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னாலே நிறைய புது விஷயங்கள் நமக்கு தோணும். அந்த புது விஷயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சில நேரத்துல அந்த பழசை விட்டுட்டு அடுத்ததுக்கு வர்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அது நம்ம பண்றதே இல்லை, அந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்றதே இல்லை. நிறைய பேர் வந்து என்னுடைய நண்பர்கள் வந்து இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல சொன்னாங்க, நாங்க நிறைய இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ண முடிஞ்சது, பல டிசிஷன்ஸ் வந்து நாங்க மாத்த முடிஞ்சது அப்படின்னு. பட் நம்ம ஒரு ருட்டீன் லைஃப்ல அது பண்றதே இல்லை. எனக்கு இது வந்து ஃபார்ச்சுனேட்லி இந்த விஷயம் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுங்க. அதுல வந்து என்னுடைய மென்டார் வந்து எனக்கு புரிய வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இதை விட்டுருங்க, ஒரு கியூரேட்டட் பேஷன் கிடையாது. நீங்க வந்து ஐடிக்கு வந்ததே தப்பு. ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணணும்னு நினைச்சது ஓகே, பட் ஆண்டர்பிரினர்ஷிப்ல என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணவே இல்லை. நீங்க பாட்டுக்கு ஐடிக்கு வந்துட்டீங்க. அதனால வந்து இந்த 10-20 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் இதுக்கு வரவே இல்லை. அப்பவே வந்து என்ன உங்களுக்கு செய்ய முடியும்னு நினைச்சு வந்திருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஒண்ணு சொன்னாருங்க. அப்புறம் வந்து நீங்க வந்து எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, இந்த 4வது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, என்னென்ன விஷயத்தெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் நான் சொல்றது இது வந்து 2011-12 நடக்கிற விஷயங்கள். ஒரு 40 to 50% ஆஃப் த டைம் வந்து நான் ஏதாவது சிஏஐக்காக ஒர்க் பண்ணியிருப்பேன். சிஏஐக்காக ஒர்க் பண்ணிருக்கேன்னா எல்லாம் தான் ஒர்க் பண்றீங்க, பட் நான் எக்ஸ்ட்ராடினரியா ஒர்க் பண்ணுவேன். பாதி நேரத்தை நாங்க கொடுப்பேன். ஒரு விஷயம்னா நான் டிராவல் பண்ணுவேன். அந்த ஒரு சிஏ செக்ரட்டரியேட்டுக்கு ஈக்குவலா நான் ஒர்க் பண்ணுவேன். நிறைய பேருக்கு தெரியும், கூட ஒர்க் பண்ண ஸ்ரீதேவி மீனாக்கெல்லாம் தெரியும் ஹவு ஐ ஒர்க் ஃபார் சிஏ அப்படின்னு. ரோட்ரிக்கு அவ்வளவு டைம் கொடுப்பேன். பர்சனலா நிறைய விஷயங்கள் செய்வேன். அப்ப நான் இது வந்து செய்யறேன்னு பெருமைக்காக நான் சொல்லல, பட் இது வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க வந்து 40 to 50% வந்து இந்த மாதிரி வந்து அன்ப்ரொடக்டிவ், அதாவது உங்களுக்கு பொறுத்தவரை அன்ப்ரொடக்டிவ் விஷயத்துல நீங்க செஞ்சிருக்கீங்க. சோ உங்க மனசு வந்து வேற என்னவோ சொல்லுது. திஸ் இஸ் நாட் யுவர் பேஷன். இந்த ஐடி கம்பெனி ரன் பண்றதோ வெல்த் கிரியேஷனோ இஸ் நாட் யுவர் பேஷன். இம்பாக்ட் தான் உங்களுக்கு பேஷன். சோ நீங்க வந்து ஒரு சிடான் ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஐடி பார்க் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அப்போ நீங்க வந்து யூ ஆர் ஒர்க்கிங் இன் a ராங் பிளேஸ்னு அவர் சொன்னாருங்க. அப்போ என்ன சொன்னாரு, அந்த டைம்ல தான் வந்து என்ன சொன்னாருன்னா, இப்போ இந்த பிரச்சனை வந்து உங்களுடைய இக்கிகாய்க்கு வந்து எல்லாமே சரியா இருக்குது, பிடிச்ச விஷயத்த நீங்க செய்யலாம். ஒரு இம்பாக்ட் இதுல பண்ணும்போது, ஒரு சமூக மாற்றத்துக்காக ஒர்க் பண்ணும்போது ஒரு இம்பாக்ட் இது பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி பில்ட் பண்ண தெரியும், உலகத்துக்கு தேவையான விஷயம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகுது அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, இதுதான் இந்த இக்கிகாய் சார்ட்டுங்க. நான் இந்த ஜேர்னில வந்து இது ஏன் சொல்றேன்னா, இதை பத்தி கேள்விப்படாதவங்க இதை தயவு செய்து வந்து இதை வந்து நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது நெட்ல இருக்கு, சரிங்களா? இது ஒரு ஜப்பனீஸ் இது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து வாட் யூ லவ், இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வாட் யூ ஆர் குட் அட், எது உங்களுக்கு தெரியும். 3வது வந்து உங்களுக்கு பிடிச்சதையும் அதை உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க செய்ய போனீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்குமா அப்படிங்கிறது இந்த பாட்டம்ல இருக்கக்கூடிய ஒரு இது. I'll tell you who is my mentor, sir. கடைசியில வந்து இந்த சைட்ல வந்து நீங்க பண்ற வேலை வந்து உலகத்துக்கு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் கனெக்ட் ஆனாச்சும் அந்த இக்கிகாய் உங்களுக்கு வரும். இப்ப எனக்கு வந்து இந்த நேட்டிவ் லீடு பத்தி நான் அவர்கிட்ட பேசும்போது, அதாவது எனக்கு நேட்டிவ் லீடுங்கிறது அப்போ அந்த பேர் கூட வைக்கல. எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை பில்ட் பண்றதுக்கு மதுரையில ஒரு ஈகோ சிஸ்டம் வேணும், இன்வெஸ்டர்ஸ் வேணும், மென்டர்ஸ் வேணும். இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய படிச்ச ஆட்கள் இருக்காங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இவங்களெல்லாம் சேர்த்து பண்றதுக்கு ஒரு வழி இல்லை. ஃபர்ஸ்ட் சிஏஐல இருந்தா இந்த இனிஷியேட்டிவ் நான் ஆரம்பிச்சேன். நேட்டிவ் லீடு கூட வந்து ஒரு சிஏஐல ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுதான். ஒரு வருஷம் சிஏஐல வந்து ஒரு ப்ராஜெக்டா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான்
அது தனியா கொண்டு போனோம். சோ அப்ப இதுல வந்து உங்களுக்கு இந்த பணம் மட்டும் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப அது ஒரு கேள்விக்குறியா இருந்தது. அப்ப இதுக்கு நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, ஓகே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இதுல வந்து நமக்கு வந்து பெருசா பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழியே கிடையாது, இது வந்து ஒரு சோசியல் இனிஷியேட்டிவ். அப்ப இதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது, how am I fitting the bottom circle? Frankly never thought much about. அப்போ வந்து எனக்கு வந்து அப்ப என்னோட மென்டார் சொன்னாரு, நீங்க வந்து இது ஒரு லைஃப் டிசிஷனுங்க, உங்க வைஃப்ட நீங்க கலந்துக்கணும், உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு நீங்க என்ன பண்ண போகணும், உங்க பார்ட்னர்கிட்ட கலந்துக்கணும் அப்படின்னா எங்க கம்பெனிலையும் ஒரு பெருசா இல்லை, அப்பதான் வந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரும். அண்ட் பட் மை வைஃப் சப்போர்ட்டட், இதை நீங்க பண்ணுங்க, பிடிச்ச விஷயம் தான், நீங்க பண்ணுங்க. மை வைஃப் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் ஃபார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன் சீனியர் பொசிஷன். ஸோ அவங்களுடைய சேலரிஸ் வந்து எங்களுக்கு ஃபேமிலிக்கு ஓகேயா இருந்தது. அண்ட் மை பார்ட்னர் ஆல்சோ செட், நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணிடுவோம், இது நம்ம 2 பேர்ல நான் பிசினஸ் பாத்துக்கிறேன், நீ ஒரு கம்யூனிட்டி பாரு, 2 பேருமே நம்ம 2டையும் பார்க்கணும்னு வேண்டாம், மேபி நம்ம ஆர்கனைசேஷன்ல இருந்து பண்ணக்கூடிய ஒரு இதா இருக்கட்டும், பணம் சம்பாதிச்சுதான் நம்ம கொடுக்கணுமா, சிஎஸ்ஆர் தான் கொடுக்கணுமா, அப்படி தேவையில்லை, நீ உன்னுடைய டைமை கொடு, நான் ஐ ட்ரை டு சப்போர்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு he also helped me. My wife also helped me. ஸோ நான் வந்து பெருசா யோசிக்கல, நான் இறங்கிட்டேன். இப்படிதான் வந்து இந்த வேலையில எனக்கு பணம் கிடைக்குமா அப்படிங்கறது வந்து நான் என்னுடைய பர்சனல் சம்பாத்தியத்தை அதை யோசிக்கவே இல்லை. ஸோ ஐ ஸ்போக் டு மை பிசினஸ் பார்ட்னர், ஐ ஸ்போக் டு மை வைஃப், போத் ஆஃப் தெம் சேட் ஓகே. அப்ப என்னன்னா இதுல பெரிய ஆசைகள் இல்லை, கண்டென்ட்மெண்ட், ஓகே போதும் அவள் பிடிக்கிற ஒரே ஒரு தாட் தான் இதுல வந்ததுங்க. அப்புறம் செகண்ட் வந்து இன்னொன்னு யோசிச்சேன், சரி ஒரு 5 வருஷம் இதுல தீவிரமா ஈடுபடுவோம், பார்ப்போம், எதையுமே ரொம்ப 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 லாங்கா அப்படிலாம் இல்லை, ஒரு 5 வருஷம் ஈடுபடுவோம், 5 வருஷம் கமிட்டடா ஒர்க் பண்ணுவோம். நான் என்ன நினைச்சதுன்னா, மதுரை அண்ட் டவுன் சவுத், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த ஏரியால வந்து இந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணோம். பட் அதுக்கப்புறம் அது வேற மாதிரி போயிட்டு கோயம்புத்தூர், ஈரோடு அங்கேயும் இந்த மாதிரியான ஆண்டர்பிரனரியல் ஈகோ சிஸ்டம் இருக்கு, பட் இந்த நியூ ஏஜ் கிடையாது, ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அதை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ வி ஹெல்ப் தெம், பட் ஹெல்ப் தெம்னு சொல்றத விட வி எக்ஸ்டெண்டட் தோஸ் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னைக்கு வந்து ஒரு பெருசாயிருச்சு. பெருசா பிளான் பண்ணாம இதாச்சு. பட் நான் என்ன யோசனை, இனிஷியலா மதுரை முடிஞ்சா தென் தமிழ்நாடு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இதுக்காக ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணோம் அப்படிதான் நம்ம யோசிச்சோம். ஸோ இப்போ வந்து இன்னொரு இது வந்து இப்போ கோயின்சிடென்ட்லி மை சன் ஹாஸ் பாஸ்ட் அவுட் ஹிஸ் காலேஜ். ஸோ இப்போ வந்து என்னன்னா அவருக்கு ஏதாவது ஒரு வெஞ்சர் பண்ணார் அப்படின்னா ஐ எம் கம்ஃபர்டபிள் இன் கண்டினியூவிங் திஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷனுங்க. திஸ் இஸ் ஹவு ஐ மேனேஜ் மை அந்த பாட்டம் சர்க்கிளை நான் மேனேஜ் பண்ணேங்க. ஸோ இதுல வந்து இதுல என்ன எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, when you decide something to do, அப்போ அதுல எல்லா டைம்லயுமே வந்து நமக்கு வந்து எல்லாமே சரியா வருமானு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் பணம் இல்லாம இருக்கலாம். பட் அந்த கொஸ்டினை நம்ம ரொம்ப ஆழமா கேட்க ஆரம்பிச்சோம்னா, பணம் மட்டுமே எல்லா நேரத்திலயும் ஒரு தீர்வு இல்லைங்கிறது என்னுடைய ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப்ங்க. மேபி இதை நான் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்பல. ஆல்ரெடி ஐவ் டேக்கன் மோர் டைம். யாருக்காவது வந்து இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம பேசணும்னா எப்போ வேணாலும் பேசலாம். ஸோ ஐ ஸ்கிப் திஸ் அண்ட் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ வந்து I've always come to the லாஸ்ட் பார்ட்டுங்க. இப்போ நான் ரொம்ப ஒரு தெளிவா சில விஷயங்கள் இருக்கேன். am I an entrepreneur அந்த கேள்வி, எஸ் ஐ am an entrepreneur. ஏன்னா entrepreneurனா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, a person who solves a problem, அவ்வளவுதான். money is a by product. மணி வந்து ஒரு பை ப்ராடக்ட் தான். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஐ எம் அன் ஆண்டர்பிரினர். நீங்க வந்து ஒரு ஃபார் மணி தான் எல்லாம் நினைச்சீங்க அப்படின்னா யூ ஆர் அ பிசினஸ் பர்சன். ஐ எம் நாட் அ பிசினஸ் பர்சன். ஐ எம் வெரி கிளியர் அன் ஆண்டர்பிரினர் அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் தட் ஐ எம் அன் ஆண்டர்பிரினர் அண்ட் மணி இஸ் ஒன்லி அ பை ப்ராடக்ட். ரைட்டுங்களா? ஸோ மணி வந்து தப்புன்னு நான் சொல்லவே இல்லை, சரிங்களா? அது வந்து எல்லாருக்கும் தேவை. ஆனால் எனக்கு வந்து மணியை தாண்டி வந்து ஒரு சில விஷயங்கள் நான் பாக்குறேன். மணி வந்து என்னோட சஸ்டைனபிலிட்டிக்கு வேணும். பட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், என்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் நான் போடும்போது என்னுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, நிறைய வேலைகளை நம்ம இங்க கிரியேட் பண்ண முடியுமா? நம்ம ஊர்ல வந்து நிறைய ஜாதி பிரச்சனைகள், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு இருக்கு, ரொம்ப ஏழைகள் இருக்காங்க. சோ இவங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். இன்னைக்கு பாருங்க, நீங்க கோயம்புத்தூர்லயும் நம்ம மதுரை, தூத்துக்குடி பக்கம் கம்பேர் பண்ணி பாருங்க, அங்க பிரச்சனைகள் குறைவு, தகராறுகள் குறைவு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது, சரிங்களா? பட் இங்க வந்து நமக்கு நிறைய தகராறுகள் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய பேர் சும்மா இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு வந்து நம்ம செய்ய முடியும் அப்படின்னா, நம்மளால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, I feel that is entrepreneurship. Solving a problem is entrepreneurship. So I am very confident, very clear that I am an entrepreneur. ரெண்டாவது, what is success for me? Very unfortunately, நம்ம இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோம், என்ன கார் வச்சிருக்கோம், எவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கோம், இதுதான் சக்சஸ்ன்னு பாக்குறாங்க. அதுவும் தப்புன்னு சொல்லல. அவங்கவுங்க பார்வையில சக்சஸ் வேற வேற மாதிரி. என்னுடைய பார்வையில சக்சஸ் அப்படிங்கிறது வந்து, நான்
இப்ப என்ன வச்சிருக்கேன், என்னுடைய 60 வயசுக்குள்ள, இப்ப இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு 50 வயசு ஆகுதுங்க. 60 வயசுக்குள்ள ஒரு அசோக் கண்டன் மாதிரி, செல்வா மாதிரி 1000 ஆண்டர்பிரினர்ஸை என்னால கிரியேட் பண்ண முடியும்னா, அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசேஷன், நான் கிரியேட் பண்ண இந்த ஆர்கனைசேஷன் வந்து எனக்கு அப்புறமும் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்பை கிரியேட் பண்ண முடியும், அதுக்குண்டான ஒரு சின்ன பங்களிப்பை செய்ய முடியும்னா, அதுதான் எனக்கு பெரிய சக்சஸா பாக்குறேன். இந்த 1000 ஆண்டர்பிரினரும் அதுக்கு மேல வரக்கூடிய ஆண்டர்பிரினரும் எத்தனை பேருக்கு வேலை கிரியேட் பண்றாங்க, எவ்வளவு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க. இன்னொரு நாங்க ரொம்ப ரொம்ப தெளிவா பண்றது வந்து, நீங்க வெறும் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனா இருக்கக்கூடாது. பிளானட் அண்ட் பீப்புள், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத, மக்களுக்கு பாதிப்பில்லாத தொழில் இருந்தா தான் நாங்க அதை இன்வெஸ்டே பண்ணுவோம். சோ அந்த மாதிரி வந்து ஒரு தொழில் வந்து எப்படி இருக்கணுங்கிறதையும் நாங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறோம். எனி பிசினஸ் நோ, இட் ஷுட் ஹேவ் வேல்யூ அப்படிங்கறதும் பாக்குறோம். சோ அப்ப அந்த சக்சஸ்னா என்ன அப்படிங்கறதுல எனக்கு ஒரு தெளிவான ஒரு இது இருக்குங்க. மூணாவது வந்து am I clear with my purpose of life? எஸ், அந்த இக்கிகாய் எடுத்து பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த பணம் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கும்னா, எனக்கு வந்து அதுலயே ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஓகே, எனக்கு வந்து கண்டென்ட்மெண்ட், எனக்கு தேவையான பணம் வருது. அது வந்து என் வைஃப் மூலமா வந்தாலும் சரி, என்னுடைய எக்ஸிஸ்டிங் ஸ்மால் கம்பெனி மூலமா வந்தாலும் சரி, நாளைக்கு என் சன் மூலமா வந்தாலும் சரி, எஸ். ஸோ அந்த பர்பஸும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஓகே, பட் ஐம் ஒர்க்கிங் ஆன் பிகர் பர்பஸ். அப்ப இந்த பணம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ அதுலயும் எனக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்கு. நாலாவது வந்து am I balancing life and livelihood? இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட்டுங்க. I'll take just 30 seconds to tell this. லைவ்லிஹுட்காக தான் நம்ம நிறைய ஒர்க் பண்றோம். லைவ்லிஹுட் இஸ் நத்திங் பட் டு மேக் மணி. லைஃப்ங்கிறது நாம அதை வச்சு என்ன என்ஜாய் பண்றோம் அப்படிங்கிறது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சாட்டர்டே வந்து பப்புக்கு போனா அது ஒரு லைஃப், ஓகே பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். அப்பப்ப டூர் போறோம், பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். என்ன பொறுத்தவரை அப்படி இல்லை. நம்ம பண்ற வேலையை பிடிச்சி ரசிச்சு பண்ணோம்னா லைஃப். ஸோ ஐ திங்க் ஐ எம் லைவ்லிஹுட்க்கு எனக்கு என்ன தேவையோ அதை நான் கிளியர் பண்ணிட்டேன். பட் ரெஸ்ட் ஆஃப் த டைம் ஐ எம் என்ஜாயிங் மை லைஃப் பை டூயிங் வாட் ஐ ரியலி லைக். அது வந்து எனக்கு அந்த லைஃபை வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லா பாக்குறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு அதுலயும் ரொம்ப தெளிவா இருக்கிறேங்க. அண்ட் அஸ் மை பிளெஸிங்ஸ் மேட்டர், எஸ், இவ்வளவும் நான் பண்றேன் அப்படின்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பிலாசபிக்கலா இருக்கலாம், அது வந்து ஒரு பெரிய ஒரு பில்ட் அப் ஸ்டோரியா இருக்கலாம். பட் அதுக்கு ஒரே காரணம் வந்து ஐ எம் வெரி ஸ்ட்ராங்லி ஐ பிலீவ் ஐ எம் மை பிளெஸிங்ஸ். அதாவது என்னை சுத்தி இருக்கிறவங்க, அது எங்க அப்பா அண்ணால இருந்து ஆரம்பிச்சு, என் வைஃப்ல இருந்து ஆரம்பிச்சு, என் பார்ட்னர்ல இருந்து ஆரம்பிச்சு, இப்ப எனக்கு சப்போர்ட் பண்ற நிறைய பேர் இன்க்ளூடிங் எட்வின் சார் முதல் கொண்டு நான் சொல்லணும். ஸோ இவங்க அத்தனை பேரும் வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்ஸ். அது வந்து இயற்கை, ஒரு யூனிவர்ஸ் வந்து எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் இருக்கலாம். இந்த பிளெஸிங்ஸ் ரொம்ப முக்கியம். அது வந்து எனக்கு அமைஞ்சனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு ரூட்டே எடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பிலீவ். ஐ எம் கிளியர் வித் மை விஷன். இப்போ வந்து என்னுடைய விஷன் என்னன்னா, டு மேக் தமிழ்நாடு த நெக்ஸ்ட் கலிபோர்னியா, மேக் மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். ஒவ்வொரு ஃபேமிலில இருந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கும் போது அந்த விஷன் நடக்குதோ நடக்கலையோ அடுத்த விஷயம். பட் ஐ எம் கமிட்டட் டு ஒர்க் டுவர்ட்ஸ் தட். ஸோ ஐ எம் வெரி கிளியர் ஆன் தட் ஆஸ்பெக்ட் ஆல்சோங்க. ஃபைனலி வந்து ஐ ஃபீல் கிராட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து இப்போ என் கூட கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய அத்தனை ஆண்டர்பிரினர்ஸ்டையும் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் எதெல்லாம் நான் சொல்றேனோ இல்லையோ, ஒரு விஷயத்த வந்து நான் ரொம்ப ஆழமா சொல்லுவேன், கிராட்டிடியூட். ஏன்னா தோல்விகளை சமாளிக்கலாங்க, சக்சஸ் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது சக்சஸை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சக்சஸ் வந்து ஆளே மாறிடுவாங்க. ஸோ அந்த சக்சஸை மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது ஈவன் ஸ்டீவ் ஜாப்ஸ் உட்பட, பில் கேட்ஸ் உட்பட எல்லாருமே சொல்லக்கூடிய, பெருசா சக்சஸ் பாக்குறவங்க அவங்களை கேட்டீங்க அப்படின்னா, ஈவன் சிகேஆர் கூட ஒரு நாள் சொல்லியிருக்காரு. நான் அவர் கூட தனியா பேசும்போது, ஆனா நீங்க வந்து ரொம்ப முக்கியமா உங்களுடைய ஜேர்னில ரொம்ப டஃப்பான காலகட்டம் எதுனா அவர் சொன்னாரு, சக்சஸ் வந்தப்போ அந்த சக்சஸை மேனேஜ் பண்றதுதான் எனக்கு பெரிய டஃப்பான காலகட்டமா இருந்தது. அந்த மனசு வந்து அப்ப வந்து எப்படி எல்லாம் இருக்கு, யாரையும் வந்து நம்ம பெருசா மதிக்க வேண்டாமோ அப்படியெல்லாம் தோணுச்சு அப்படின்னு வந்து ரொம்ப வந்து அதை சொல்லிட்டு இருந்தார். சோ அந்த சக்சஸை ஹேண்டில் பண்றதுக்கு வந்து அடிப்படையான உணர்வு வந்து நன்றி உணர்வுங்க, அந்த கிராட்டிடியூட். நம்மளுடைய ஜேர்னில, நம்மளுடைய லைஃப்ல சின்ன விஷயம் வந்து நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு ஆத்மார்த்தமான நன்றி உணர்வோடு இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் நிறைய பார்த்திருக்கேன். ஈவன் நான் கைட் பண்ற ஸ்டார்ட் அப்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து அவங்க நம்மள தெரியாத மாதிரியே, அதாவது இப்ப நம்ம யாராவது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அறிமுகப்படுத்தியிருப்போம், ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அல்லது வந்து ஏதோ ஒரு யூடியூப் பேசுறாங்க அப்படின்னா அவங்கதான் எனக்கு எல்லாமேன்னு கூட சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம யோசிச்சோம்னா ஒண்ணும் செய்ய முடியாது, கேட்டீங்களா? சோ அந்த அளவுக்கு ஒரு போலியான உலகத்துல இருந்தால் கூட
அந்த கிராட்டிடியூட், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து நம்ம வந்து அவங்கள நினைவுபடுத்துறது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் எல்லாத்தையும் நினைவுபடுத்த முடியாது. நான் ஒரு 2-3 பேரை மட்டும் நான் சொன்னது. என்னுடைய லைஃப்ல எனக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள். கீழே வந்து அந்த தாஜ்மஹால் முன்னாடி இருக்கிறது என்னுடைய ஃபாதர். அவரை வந்து நான் இதை ரொம்ப எலாங்கேட்டா நான் சொல்ல முடியல அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு. இந்த டாப் கார்னர்ல என்னுடைய பிரதர், என்னை படிக்க வச்சதுல இருந்து எல்லாம் பண்ணது அவர் தான். என்னுடைய ஒய்ஃப். இந்த பக்கம் வந்து ரைட் சைட்ல இருக்கிறது என்னுடைய இப்போ இருக்க கோஃபவுண்டர். அண்ட் இந்த கார்னர் ரைட் கார்னருக்கு கால்ட்வெல்னு இப்போ யூஎஸ்ல இருக்காரு, ஃபெட்னாவுடைய வைஸ் பிரசிடென்ட். ஸோ அவர் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் நாங்க கம்பெனி எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கும் போது அவர் கூட இருந்தாரு. இன்னைக்கும் இப்போ வந்து நிறைய இடத்துல எனக்கு கைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ நேட்டிவ்லீட் அமெரிக்காவுடைய ஒரு he is the founder in Nativelead America. So இவங்கெல்லாம் என்னோட க்ளோஸ் சர்க்கிள். ஃப்ரண்ட் லோடு போஸ்ட் 8 kg. அடுத்தது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கிள்ல வந்து எனக்கு வந்து இந்த நேட்டிவ்லீட் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது நாகராஜ் பிரகாசம்னு, இந்த ரைட் சைட்ல இருக்கவர், மாஃபா பாண்டியராஜன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப். இவங்க தான் வந்து என்னுடைய கோ ஃபவுண்டர்ஸ் இன் நேட்டிவ்லீட். அப்புறம் அஸ்வின் தேசாய்னு என்னுடைய ஃப்ரெண்டு, அவரு தான் வந்து ஆரம்பத்தில் நிறைய எனக்கு ஒர்க் பண்ணாரு. என்னுடைய மென்டர் நான் சொன்னது வந்து KS பரத், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த போட்டோல வந்து இந்த கீழே வந்து நடுவுல இருக்கிறவர் அபராஜிதாவோட ஃபவுண்டர். அவர் வந்து தான் எனக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து எனக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலான டைம்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டைரக்ஷன் கொடுத்தவர் வந்து KS பரத். அதே மாதிரி இந்த நேட்டிவ்லீட் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தைரியமும், அதே நேரத்துல வந்து இதை சிஐல இருந்து நீ எடுத்துட்டு போய் தனியா பண்ணுப்பா, அப்பதான் வந்து இதை பெருசா கொண்டு வர முடியும்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இது கொடுத்து அவருடைய டேகும் என்னை வந்து ஒரு சீஃப் மென்டர் அதுல போட்டுக்கோன்னு சொன்னது தினேஷ், தினேஷ். அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும், டிவிஎஸோட ஃபவுண்டர். ஸோ இவங்களுக்கும் இந்த நேட்டிவ்லீட் இது இப்போ இவங்கெல்லாம் நேட்டிவ்லீடோடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம். ஃபைனலி வந்து இது எல்லாத்துக்கும் தாண்டி எல்லாருக்கும் வெளியில ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்மளை தாண்டி இருக்கிற ஒரு 3 இன்ஸ்பிரேஷன் வந்து மகாத்மா காந்தி, பாரதியார் அண்ட் டாக்டர் MS உதயமூர்த்தி. MS உதயமூர்த்தி வந்து நான் வந்து அவர் கூட ரொம்ப நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன். ஸோ இவங்க தான் வந்து நம்ம வாழ்க்கைய மாத்தினவங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் நான் கத்துக்கிட்டது மகாத்மா காந்தி தான். அவருடைய பியூட்டிஃபுல் இனோவேஷன், அஹிம்சை, அவர் மாதிரி ஒரு கம்யூனிகேட்டர் வந்து நான் பார்க்கல. ஸோ மகாத்மா காந்தியை வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகின்னு படிக்காம ஒரு மார்க்கெட்டிங் பர்சனா படிச்சு பாருங்க. யூ வில் கெட் லாட் ஆஃப் நியூ இன்சைட்ஸ் ஃப்ரம் மகாத்மா காந்தி. நான் என்னுடைய மார்க்கெட்டிங் செஷன்ல மகாத்மா காந்தி பத்தியே வந்து ஐ டூ மார்க்கெட்டிங் செஷன்ஸுங்க, மைண்ட் ஸ்பாட்னு. அதுல வந்து மகாத்மா காந்தியோடைய அந்த அஹிம்சா வந்து ஒரு ப்ராடக்டா எடுத்து நான் ஒன்று பண்ணுவேன். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்கெல்லாம் என்னை இன்ஸ்பயர் பண்ண ஆட்கள். லாஸ்ட்லி, what that drives me, this is my final slide, or before my final slide, doing my small bit to make Tamil Nadu the next California of the world by promoting mass entrepreneurship. சரிங்களா? ஸோ இதுதான் என்னை வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கு, பெரிய விஷன். அதனால இது கண்டிப்பா என்னோட லைஃப் டைம்ல அச்சீவ் பண்ண முடியாத விஷன் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆர்கனைசேஷனுக்கு உண்டான ஒரு விஷன், இது வந்து நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். ப்ளீஸ் ஜாயின் அஸ் இன் திஸ் மிஷன். என்னுடைய இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இருக்கு. திஸ் ஃபைனல் திங், என்னுடைய ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்லைட், செல்ஃபிஷ் ஜேர்னி ஆஃப் அ சோஷியல் ஆண்டர்பிரினர் அப்படின்னு அதுல கீழே போட்டது நோ ரிக்ரெட்ஸ்னு. ஹாவ் லெஸ் ரிக்ரெட்ஸ் when I leave the world. இது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, குறிப்பா வந்து பரத் சார் எனக்கு அடிக்கடி சொல்லுவாரு, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க வந்து உங்களுடைய கடைசி காலத்துல இருக்கும்போது, டெத் பெட்ல இருக்கும்போது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்ரெட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கணுமா. அதாவது இதை பண்ணலையே, இதை செய்யலையே, இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து அது அந்த டெத் பெட்டுக்கு போற வரைக்கும் யாருக்கும் அது புரியறது இல்லை. ஏன்னா நம்ம டெத் பெட்ங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும். ஸோ அதனால வந்து அந்த 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 அனுபவத்தை வந்து யாரும் சொல்லவும் முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிடுவாங்க. சரிங்களா? ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, மேபி அந்த ஈவன் ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட சொல்லுவார், அவருடைய இந்த கேன்சர்ல இருக்கும்போது நான் வாழ்க்கையை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன், பில்டிங் கம்பெனி, பில்டிங் ப்ராடக்ட், மார்க்கெட்டிங் த ப்ராடக்ட் அப்படின்னு பண்ணிட்டு வாழ்க்கையை நான் வாழவே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அப்போ எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு விஷயம் அந்த ஸ்டீவ் ஜாப்ஸோடைய அந்த பேட்டி. அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவா நான் புரிஞ்சுக்கிட்டேன், வந்து ஒரு நம்மளுடைய கடைசி காலகட்டத்துல வந்து நம்மளுடைய அந்த
என்ன சொல்றதுங்க, ரிக்ரெட்ஸே இருக்கக்கூடாது, அல்லது குறைச்சலான ரிக்ரெட்ஸ் இருக்கும். எப்பவுமே ரிக்ரெட்ஸ் இல்லாத ஒரு மரணம் வராது யாருக்கும். பட் வந்து நம்ம ஒரு அதை எப்படி கரெக்டா சொல்லணும்னா, ஒரு உருப்படியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருந்திருக்கு. அந்த ஜேர்னி வந்து அந்த ஒரு entrepreneurial ஜேர்னி வந்து ஒரு பல மீனிங்ஸை கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது அது ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயம், ரொம்ப செல்ஃபிஷான விஷயம். ஐ திங்க் தட் இஸ் தி மோஸ்ட் செல்ஃபிஷ். ஒரு மோர் தென் பையிங் ஆடி கார், மோர் தென் பையிங் BMW கார், மோர் தென் பில்டிங் அ பிக் ஹவுஸ், இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்து நாம உருவாக்கிக்கிறது வந்து அது வந்து தி மோஸ்ட் செல்ஃபிஷ் விஷயம் நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் வை ஐ நேம்ட் திஸ் ஆஸ் மை selfish journey of a social entrepreneur அப்படின்னு. So I think I'm very sorry, Edwin sir and CI team, that I took more time because it's the first time I'm doing. Maybe next time, maybe I'll try to curate something. I mean, my apologies for keeping you wait for a long time, and thanks for listening to me all this time. So maybe that's what I have from me to share. Thanks a lot. Thank you so much, sir. We could take some quick questions. If someone has some questions to the speaker, we'll take some quick questions. So this is Madana from Thoothukudi. Yeah. Founder of CIA Young Indians. We are hearing a lot about the reverse migration. So in this scenario, what are we going to do with the laborers who are reaching Tamil Nadu, those who have already left? What can we provide for them? What will be the situation now? How can we help the people who are coming back? You mean people who may come again? The migrants who left from Tamil Nadu are also there, those who went to other states. Yeah. When they come, what do we do now in this scenario? See, I mean, some of the inputs that one of my close friend, Aruna Subramaniam from Chennai, she's running a trust called Bhumika Trust, and she's the one who is working in a big way in helping these migrant workers to go to their places, and she's telling that most of the people may not return because the feeling of such, I mean, those migrants are such that they want to settle in their places, whether it's Uttar Pradesh or Bihar or wherever thing. So they want to settle down there itself, and they may not come. At least if they are coming back, I don't think, she says it's based on her feedback, because day in day out she's working with them, and she's telling even if they are coming, it can be only 50% or less than 50%. And I think industry people and people like Aruna, they are working to like talk to organizations like CII, that they have to rethink their employment strategy. Like we do have people in Tamil Nadu. The problem is they demand a little higher salary, so we have to rework on our business models. So that's very important, because I think this the status of this migrant laborers is really pathetic, and most of us are not treating them as human beings. The governments are not treating them as human beings. So I think definitely companies who are employing them should rework their business model. Definitely there will be a incremental expenditure on their cost structure, but I personally feel, and it is our responsibility build that gap. So definitely my personal point of view is that point number one, many of them may not come back, but the agents who are bringing them, they are telling that we can bring a new set of people. But whoever, if we want to have a long term and kind of a satisfied people in our organization, we should definitely, the companies, we means I'm telling about the companies, should definitely work on a model to treat them with dignity, treat them with reasonable income, all those things we have to take. So definitely we need to have rework the business model. I think we will be forced to work on our business models. Yours was a very inspiring story, sir. I am sure everyone here will totally agree that it wasn't a selfish journey at all.
Very inspiring journey, in fact. Thank you so much for sharing your story. Thank you. So we have one question in the chat box. We have Mr. Naveen Krishna asking about what are the 3 challenges you have faced in your entrepreneurial journey, and how do you keep yourself positive all the time? I think I told many challenges, so and I think it took a lot of time, so that I don't want to take many time. Like maybe I know Naveen Krishna, so I think I can talk to him offline, because whole my I think he went out for some time and came back. I think because the entire session was about my challenges, right? Yeah. So next question is more relevant to you, sir, from Mr. Jim Elliott. He has completed his MBA and is working in a marketing thing. He wants to move in his career to the next level, which means he wants to do business, but he doesn't have an idea on any innovative business, what to do. See, there are a lot of problems around you. Unfortunately, many of the students, they think innovation is something like creating an Apple or some smartphone or something like that. It is not so. Innovation can be, can be created very easily if you really look at the problems around you. So I think that there is a process called ideation. You can check out with our website. Maybe we do run such programs. The ideation programs, அது வந்து எப்படின்னா உங்களை ஒரு ஐடியாவை எப்படி கிரியேட் பண்றது, ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா கூட ஒரு ஐடியாவை எப்படி கிரியேட் பண்றதுக்கும் நிறைய வழிகள் இருக்கு. நாங்களும் அந்த ப்ரோக்ராம் அப்போ நடத்துறோம். அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதர்வைஸ் லைக் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கூட வந்து EDI தமிழ்நாடுன்னு நீங்க போட்டீங்கன்னா அவங்களும் நிறைய ப்ரோக்ராம் பண்றாங்க. ஃபார் தெம் வி ஆர் ஆல்சோ ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ். அங்கேயுமே நிறைய ஐடியாஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யூ கேன் அதுல உங்களுக்கு சொந்தமா ஒரு ஐடியா வரல அப்படின்னா நீங்க வந்து அந்த மாதிரி ஐடியாஸ் எடுத்து இதுல எது பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். அல்லது இந்த ஐடியேஷன் ப்ரோக்ராமை நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணா இட் ஹெல்ப்ஸ் யூ ஹவு டு பில்ட் யுவர் ஓன் ஐடியா. யா. ஸோ உங்க ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் நீங்க ஜாயின் பண்றதுங்கிறது வந்து இட்ஸ் அப் டு யூ. பட் தி திங் இஸ் லைக் இஃப் ஹி இஸ் டூயிங் ரியலி குட் then you can continue. Otherwise you have to pivot அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இப்போ இன்னைக்கு வந்து உங்க ஒரு 50 வருஷம் உங்க ஃபாதர் ஒரு பிசினஸ் பண்றாங்க, ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு அப்படின்னா எப்படி நீங்க சேஞ்சஸ் பண்ணலாம்? how can you bring in innovation and change the business model? That's what we call as pivoting அப்படின்னு. அந்த சேஞ்ச் எப்படி நீங்க பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். Any more questions? How to stay positive during our growth. Ups and down will generate more negative. How to stay positive? இது வந்து ஒரு psychological questionங்க. Like even this is one common question that I'm getting from a lot of our entrepreneurs. இப்போ நீங்க you connect with Nativelead, இது நீங்க எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்க. தென்றல்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்றோம் நாங்க. இந்த தென்றல் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆண்டர்பிரனருடைய இந்த சைக்காலஜிக்கல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பொதுவா நீங்க பிலாசபிக்கலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இல்லைனாலே வந்து உங்களுக்கு வந்து இதாக லைக் பிரச்சனைகள் வராது. ஸோ எதிர்பார்ப்புகள் இல்லாம எப்படி சார் ஒரு பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னா இது கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஒரு சப்ஜெக்ட். ஐ திங்க் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேண்டில் திஸ் சின்ஸ் ஐ டுக் லாட் ஆஃப் டைம். இந்த ஒவ்வொன்றுக்கும் நான் நிறைய லாங் டைம் எடுக்க விரும்பல. இதெல்லாம் ஒரு ஸ்பெசிபிக் கொஸ்டின் அப்படி இருந்ததுன்னா டெஃபினட்டா வந்து நான் வந்து என்னுடைய நம்பர் நான் இதுல இப்ப ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஐ லாஸ்ட் மை பர்சன் டு ஷேர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. அந்த நம்பர்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஐ கேன் ஹெல்ப் யூ லைக் ஹவு டு கோப் அப் திஸ் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மூட் ஸ்விங்ஸ். We have one more question from our member. Her question is, what do you think will be the startups growth post the COVID situation?
Yeah. So yeah, I mean, like even today morning, Edwin sir requested me to cover something about the post-COVID, but unfortunately, since my session took long time, I couldn't do that. In fact, I have a separate session on walking on a dark road. Maybe I'll share that presentation with you. That covers a complete analysis about what will happen post-COVID. Or projection. To put it very simple. Not only startups, there are a couple of positive fields like healthcare, essentials, online education. In the Mari, there are some or 5 or 6 new verticals, not new verticals, old verticals. So the dimensions maro. But the major thing is. ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா this is not like any other calamity. இப்போ நீங்க ஒரு வார் எடுத்துக்கோங்க, ஒரு 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 சைக்ளோன் எடுத்துக்கோங்க, ஒரு எர்த்குவேக் எடுத்துக்கோங்க, நிறைய பிசிக்கல் டேமேஜஸ் இருக்கும். ஈவன் லைஃப் டேமேஜஸ் கூட ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பட் இந்த COVID-19ல பிசிக்கல் டேமேஜ் எதுவுமே கிடையாது. லைஃப் டேமேஜ் கூட கம்பேர் டு எனி லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் கம்பேர் டு எனி அதர் சிச்சுவேஷன்ஸ் லைக் சுனாமி ஆர் அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அப்ப என்ன பிரச்சனைனா இட்ஸ் கம்ப்ளீட்லி சைக்காலஜிக்கல் ரீஅலைன்மெண்ட். ஸோ த மேஜர் திங் who is fast or who is quickest, it is going to be quickest of the survival of the quickest ன்னு சொல்றோம். It is not survival of the fittest. The post COVID is for the survival of the quickest. If you are going to stick with your past practices, நீங்க முன்னாடி பண்ண விஷயங்களே நீங்க புடிச்சு நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். You have to change very fast. So அப்புறம் உங்க கஸ்டமருடைய ஒவ்வொரு செட் ஆஃப் கஸ்டமருடைய மனநிலையும் மாறி இருக்கும். அந்த பையர் பிஹேவியரை நீங்க எவ்வளவு தூரம் நீங்க குயிக்கா ஸ்டடி பண்றீங்க, இது ரெண்டும் தாங்க. ஸோ எந்த பிசினஸ்ல இருந்தாலும் உங்க கஸ்டமர் பிஹேவியரை நீங்க மாத்தணும். மாத்தினதுக்கு ஏற்ற மாதிரி உங்க பிசினஸ் மாடலை மாத்தணும். இந்த விஷயம் தான் இதுதான் போஸ்ட் கோவிட்க்கு இருக்கும். எனி இண்டஸ்ட்ரி, ஈவன் ஏர்லைன் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா யூ ஹவ் ஸ்டடிட் ஸ்பைஸ் ஜெட் கம்ப்ளீட்டா நிறைய ஃபிளைட்ஸை கார்கோ ஃபிளைட்டா மாத்திட்டாங்க. ஸோ தட்ஸ் அ பிவோட்டிங். ஸோ லைக் தட் உங்க கஸ்டமர் மைண்ட் செட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்க பிசினஸ் மாடலை மாத்துறது தான் வழியா இருக்கும். Thank you all. We have also shared the phone number and email address of the speaker. If you have any other questions, I think Sir can take it offline. Yeah, definitely. You can take my phone number. You can call me freely. I'm a very flexible person. Anytime you can call me. Thank you so much for that. So your story was truly very inspiring, sir. எப்படி நீங்க உங்களோட ஸ்டோரியில நீங்க ஃபேஸ் பண்ண ஃபெயிலியர்ஸ்ல இருந்து you have taken out lessons. அந்த இதை நீங்க ஷேர் பண்ணது was very very interesting. அதாவது ஃபார் எனி பட்டிங் ஆண்டர்பிரனர் இட் இஸ் இது ஒரு இட் இஸ் லைக் ரூல் புக் மாதிரி நீங்க ஒரு கிளியர் கட்டா கொடுத்துருக்கீங்க. இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் வி வர் ஏபிள் டு டிரைவ் லாட் ஆஃப் லேர்னிங்ஸ் ஆல்சோ இன் தட். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு செஷன் சார். வி ஆர் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் வெரி ஓப்பன் டு talk about your failures and successes. It was very useful, sir. Thank you so much. So I also take the opportunity to thank Chairman and the Vice Chairman of CII, Mr. Praveen Matthew and Mr. Michael Mota, sir, for giving the opportunity to organize an event. I like to thank Mr. Edwin Samuel Nanachi for organizing such an event and bringing us such a great speaker. I also thank all the past chairmen of CII and YI and all the members of CII and YI. Thank you all for joining us for this session. Thank you, sir. Thank you so much for the opportunity. Thank you, Edwin, sir. Thank you. Sivarajah sir, fantastic. Dharmaraj here. Sir, vanakkam. Nalla irukingala? Vanakkam, nalla iruken. Fantastic speech, sir. Thank you, sir. Very thank long you. days. So, ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். Thank you, sir. Thank you, one and all. Thank you. Have a nice day. Bye. Thank you. Bye. I also like to thank Mr. Kalyan, who is an chairman of YI Madurai. He has also joined us. Thank you, Kalyan, for